கீர்த்தனா இவங்க 2 பேரையும் இவங்க 3 பேரையும் தான் வந்து இப்ப இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க நம்ம அமைச்சரவை இதுல வந்து. இந்த 3 பேரும் ஏன் நான் சொல்றேன் கீர்த்தனாவோட அட்டாக் ஏன்னா எக்ஸ் தொழில்துறை அமைச்சர் வந்து டிஎம்கே ஐடின்னு கேட்டு அவன் வந்துட்டு தன்னோட அஜெண்டாவை புஷ் பண்றான் இவங்க மேல. அதாவது அவனுக்கே ஒரு மசம் தெரியாது. அவன் இந்த தடவையும் அவன் ஆட்சி அமைச்சு அவன் மினிஸ்டரா இருந்தான்னா 10 கப்பல் இருக்க இடத்துல ஒரு 20 கப்பல் இருக்கும். அவங்க வயிற்ற வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க அப்பன் வந்து கப்பல் மேல கப்பல் வாங்கி குமிக்கிறதுக்கும் தான் இவனே வந்துட்டு மினிஸ்டரா இருந்தான். இப்போ வந்துட்டு ஒரு முதல் முறையா ஒரு பெண் அமைச்சர் அந்த துறையை எடுத்திருக்காங்கன்றப்போ வெறும் 10 நாள் ஆயிருக்கு. 10 நாளுக்குள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் 10ஆம் தேதி தானே நாங்க பொறுப்பே ஏற்றோம். 4 நாள் அவன் ஆந்திரா இல்ல இவ்வளவு ஸ்பீடா வந்து ஒரு ப்ராஜெக்ட லாக் பண்ணி இடத்த பார்த்து பெரிய கம்பெனி வந்து ஒரு 10 நாள்ல முடிவு எடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறான் அப்படின்னா எந்த முட்டா குதியாவும் நம்புவானாடா? இன்னொன்னு மாப்பிள்ள நீ பாரு, சந்திரபாபு நாயுடு வந்துட்டு 10 நிமிஷம் அன்னைக்கு அந்த ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு வந்து எடுக்கிறாரு. ஓகே, இது என்ன தலைவர் பதவி ஏற்றது 10ஆம் தேதி. அது வந்து அவர் 3ஆம் தேதியே லேண்ட் எல்லாம் காட்டி முடிச்சிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு கோஆர்டினேஷன் போயிருக்கு ஒரு வருஷமா ப்ரோ, புரியுதா இல்லையா? அப்ப நீங்க கோட்டை விட்டு போட்டுக்கிட்டு அது என்ன கவர் கட்டு கிடையாது செய்யுது ப்ரோ. இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு இந்த இடத்துல அது பார் கிராஃப்ட் அசம்பிள் பண்ற இடம்டா அப்படின்னா என்னன்னாது கொத்தடிமை எனக்கு தெரியுமாடா? ஏண்டா இல்ல சச்சின் இவனுங்க எந்த அளவுக்கு அதை ப்ரிப்பேர் பண்றாங்க ஆன்சரை வந்து, அதாவது 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஓகே 108 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல, இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி எல்லாம் தொடங்குறோம்னா நமக்கு பிரச்சனை இப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிப்பானுங்களாம். டேய் சாமி டேய், இவனுங்க உலகத்திலே இவனுங்கதான் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? இல்லனே 10 நாள்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துடலாம் அப்படின்னா திமுக ஆட்சியில வந்து எக்கச்சக்க ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கணுமே. நான் என்ன கேக்குறேன், நான் வந்துட்டு ஒரு ஐடி செக்டர்ல இருக்கிறேன். கூகுள் டேட்டா சென்டர் வந்துட்டு விசாகப்பட்டினத்துல வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபார்ம். நீ என்ன மைத்துக்கு அதை வாங்க முடியாம போச்சு? உன்னால ஏன் அதை வாங்க முடியாம போச்சு? நீ வந்து ஸ்டேபிள் கவர்மெண்டா நொட்டிட்டு தானே இருந்த, புடுங்கிட்டு தானே ஆட்சியில நல்லா தானே உட்காந்துருந்த. ஏன் உன்னால டேட்டா சென்டர் கொண்டு வர முடியல? அப்படி டேட்டா சென்டர் கொண்டு வந்திருந்தேன்னா அது எத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அதுல எத்தனை பேர் வந்துட்டு இப்ப வந்து அது ஒரு பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் ஆயிருச்சு ஆந்திர பிரதேஷ்க்கு. இவனுக்கு ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டானுங்க இவனே சச்சின், என்னன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்துச்சு, அவன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சான். ஓகேவா, அத வந்து வேற பக்கத்துல சென்னை பக்கத்துல இருக்கணும், ஓகேவா, சென்னைக்கும் இதா இருக்கணும், அது பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். அதான் அவன் வந்து சென்னை ஹார்பரையும் யூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து சென்னை ஹார்பரையும் யூஸ் பண்ணிக்கணும், அதே சமயம் வந்து சென்னைக்கு வெளியிலே இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் அவனுக்கு பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அதே சமயம் லேண்டு வந்து அவரு சந்திரபாபு நாயுடு வந்து அதிகமா கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 750 ஏக்கர் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்காக உடனே அலாட் பண்ணிருக்காங்க. உடனே அலாட் பண்ணிருக்காங்க, இடத்த கொடுத்திருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அத சீக்கிரம் இது பண்றதுக்கான எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லா இதுவும் கொடுத்திருக்கானுங்க அவனுங்க. அதனாலதான் அவனுங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டானுங்க அவனுங்க. ஒன்னும் அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணி அப்படிலாம் இல்ல, அவங்க பிளானே ஓகேவா, அங்க ஓகே ஒரு புது எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், சென்னைக்கு அருகாமையில இருக்கணும், மற்ற விதத்துல எல்லாமே ஓகேவா, ஒரு இன்சென்டிவ் லேண்ட் இதுக்கு எக்ஸ்பான்ஷன் காஸ்ட் ஓகேவா, ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்சென்டிவ் எவன் கொடுப்பான், எவன் சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது அவன் ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்துருக்கான். அதனால அவன் சூஸ் பண்ணிட்டு அந்த சைடு போயிட்டான். இல்ல உடனே உட்காந்துட்டு தாவேக்கா கவர்மெண்ட் ஸ்டேபிளா இல்ல தாவேக்கா வந்தா அப்படிங்கிற அடி எல்லாரும் இல்ல. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணு ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு வந்து இவனுங்க இந்த டிஆர்பி என்ன தெரியுமா நரேட்டிவ் நடத்தினா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேர் வந்திருக்கு, அவன் ப்ராஜெக்ட் எடுத்து வாங்குறீங்கன்னு நரேட்டிவ் பண்ணானே இவனுங்க. எனக்கு புரியல. இந்த ஊர் பக்கம்லாம் வந்துட்டு ஒரு பழமொழி இருக்கும், கருவாடு வித்த காசு வந்து நாத்தமா அடிக்கின்றமா. ஏன்டா லூஸ் குதி என்னடா பேசுற? அவன் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அவன் பேர் இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து நரேட்டிவ் பில்ட் பண்ண, இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ இப்ப சொல்லும் போதுதான்டா எனக்கு தெரியுது.
இவ்வளவு கேவலமா திமிரு பிடிச்சவங்க வெள்ளை அறிக்கை அதாவது கேட்டா எப்படின்னா வெள்ளை பேப்பரை தூக்கி நீட்டினேல வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு காமராஜ வந்துட்டு வச்சே வெள்ளை பேப்பர் எவ்வளவு காமராஜ வச்சே உன்னை அடிச்சிருக்கோம் பாத்து. இன்டலெக்சுவல் சுப்பீரியாரிட்டி கேட்டா எடப்பாடி நாங்கெல்லாம் அறிவாளிகள். கேட்டா எடப்பாடிக்கு இந்த பதில் தான் கொடுக்க முடியும்ட்டு. அப்ப என்ன உங்களுக்கு எடப்பாடிக்கு இவ்வளவுதான் தெரியும். இல்ல இவனுக்கே ஒரு மயிரும் தெரியாது சுரேந்தர் ப்ரோ. இவன்லாம் அண்ணாமலை வந்துட்டு நம்மளோட ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு ஆள் தான். அதாவது டிஆர்பி ராஜா இல்லைன்னா டிஆர் பால் இல்லைன்னா டிஆர் பால் வந்துட்டு ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ வேலை கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு சரியா தான் சொல்லியிருக்கான் எனக்கு கேட்டா. எவ்வளவு திமிரு பாரு. ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி எடப்பாடிக்கு இவ்வளவுதான் காட்ட முடியுமா அப்படின்னு காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல இந்த எலெக்ஷன்ல நம்ம தாவேக்கான்னு விஜய்னு ஒரு இவ்வளவு பெரிய இமேஜ் வந்து நிக்குது. திமுக வந்து ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து ஆன்டி இன்கியூமென்சியே கிடையாது, ப்ரோ இன்கியூமென்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கட்டமைச்சு 200 ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க கட்டமைச்சு நிக்கிறீங்க. அவன் வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கட்சியில இருந்தவன் விசுவாசி பழைய கை எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு கட்சியை நான் மட்டும்தான் தாங்கி நிற்பேன் அப்படின்னு எடப்பாடி வந்து எல்லாரையும் வெளியில விரட்டிட்டு இருக்கிற 4-5 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டணி நின்று அவன் வந்து 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. சரியா? பாஜகவை வச்சுக்கிட்டே 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு செட்டே ஆகாது எப்பவுமே. ஆனா அந்த கட்சி கூட கூட்டணி இருந்துகிட்டே 49 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. இப்போ இதே இடத்துல வந்து இங்க டிவிக்கேன்ற ஒரு கட்சியை வந்து சீன்லயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரசியலுக்கே விஜய் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஆப்போசிட்டா மாறி இருக்கும், ஆட்சியவே பிடிச்சிருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து ஏதோ எடப்பாடி வந்து பாஜக வச்சுக்கிட்டே 49 சீட்டு ஜெயிச்சுட்டாரு, 47 சீட்டு ஜெயிச்சுட்டாரு. நீங்க எத்தனை 21 கட்சியை வச்சுக்கிட்டு எத்தனை சீட்டு? அதை விட 30 சீட்டு அதிகமா ஜெயிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இத்தனை கட்சி கூட்டணி வச்சு திமுக மட்டும் தனியா நீ ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா திமுக மட்டும் தனியா 65 அவ்வளவுதான். இவ்வளவுதான். நீங்க தனியா 59 10 சீட் அதிகமா ஜெயிச்சிருக்கீங்க அதிமுகவை விட. அப்படி பார்த்தா 47, இவங்க வந்து 59 12 சீட்டு. அதுலயுமே கூட்டணி கட்சிகளோட ஓட்டெல்லாம் இருக்குடா. அது என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதான் என்னைக்கா பிரிக்க முடியாது. அப்பெல்லாம் மொத்தமாவே வச்சிருவோம். மொத்தமாவே வச்சாலுமே வந்து எத்தனை சீட் அதிகமா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க? 25 சீட் அதிகமா ஜெயிச்சிருப்பீங்களா? நீங்க வந்து சமத்துவம், சமூக நீதி, இடதுசாரி அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு நீங்க வாங்கினத பாஜக வச்சுக்கிட்டு உங்களோட சீட்ல வந்து 75% சீட்டை வந்து அவன் வாங்கிட்டான். அவன் வந்து உங்களுக்கு சாதாரணமா போச்சு. விட்டுருந்தா அவன் வந்து இன்னைக்கு பாஜகவோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல அமைச்சிருப்பான். நிச்சயமா தலைவர் இல்லைன்னா அவங்கதான் என்டிஏ தான் ஆண்டிருக்கும். இவனை அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கன்சிக்யூட்டிவ் வந்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்குனே, இவங்க வந்து இவ்வளவு சீட்டு ஜெயிச்சது, பாஜக வச்சுக்கிட்டு இவ்வளவு சீட்டு ஜெயிச்சது, இதெல்லாம் திமுக வளர்த்து விட்டது தான். வேற என்ன இவங்க வளர்த்து விட்டது? இப்ப சொல்லு, யாரு தடுத்தது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர விடாம? தளபதி தான். இந்த நரேட்டிவா இந்த உண்மையை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு நரேட்டிவ் வைப்பாங்க, அதை உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ண. தலைவர் இல்லாம இருந்தா, தாவேகா இல்லாம இருந்தா, டிவிகே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாம இருந்தா என்டிஏ ஆட்சியை பிடித்திருக்கும். இதுதான் உண்மை. இது நீ விவரம் அறிஞ்சு யார்கிட்ட வேணாலும் கேள்வி, எந்த பத்திரிகையாளர் யார்கிட்ட வேணாலும் கேள்வி, இதுதான் உண்மை. இல்ல தெரியுமா? சரி, ஓகே, அப்படி ஆமா 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 ஏடிஎம்கே வந்து ஒரு பயப்ப காட்டிட்டான்ல எக்ஸ்பெரி 11 மணிக்கு மேலே வரைக்கும். சரி, 12 மணி வரைக்குமே எல்லா கொத்தடிமையும் லாக் அவுட் பண்ணிருச்சு. ஒரே ஒரு கொத்தடிமை மட்டும் உட்கார்ந்து அரவிந்த் அவனுக்காக பரிதாபத்துல 4 மணி ஆகட்டும், 5 மணி ஆகட்டும், 6 மணி ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களா இவங்க திருட்டுத்தனம் பேக்டோருடைய பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோட இவங்க அரங்கேற்ற நினைத்த அயோக்கியத்தனத்தை ஒவ்வொருத்தங்களும் இப்போ இன்னைக்கு தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இதை வெளிப்படையா பேசியிருக்காரு. அதையும் பாருங்க நீங்க. வரலாற்று அயோக்கியம் சொல்லு, சண்முகம் என்ன சொன்னாருன்னு சொல்லு. அவர் ஒண்ணும் சொல்லல சுரேந்தர் ப்ரோ. திமுக அதிமுக சேர்ந்து பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னு வந்துட்டு இதுக்கு மேல அவர் வந்துட்டு என்ன
ஆல்ரெடி நம்ம திரும்ப ஆல்ரெடி சொல்லி போட்டு உடைச்சு விட்டாரு ஒண்ணு. ஆமா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜக ஆட்சியை வந்துட்டு இங்க கொண்டு வர நினைத்தது உண்மை. என்ன மக்கள் டிவிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க, மக்களுடைய மேண்டேட்டை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளா அது உண்மைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு எல்லாரும் அவங்க கட்சி தான் பேபியே சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ, ஏஆர் முருகதாஸ் அட்லி எல்லாம் வந்துட்டு 2வது 3வது தான் ப்ரோ, கடவுள் தான் ப்ரோ. 108ல நிப்பாட்டி திமுகவை சல்லியா உடைச்சு அதிமுகவை நாரா கிழிச்சு, இந்தாங்க விஜய் 15-20 வருஷத்தை வச்சுக்கங்க விஜய்னு கொடுத்தா இருப்பாரு. கடவுள் பெரிய எழுத்தாளா இருப்பாரு போல. ஆமா, இதெல்லாம் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா காங்கிரஸ் வந்திருக்காது, விசிகே வந்திருக்காது, ஐஎம்எல் வந்திருக்காது, சிபிஎம் வந்திருக்காது, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஜாலியா இருக்கு. அதாவது அரசியல் அனாதையாக்கப்பட்டதா திமுக அப்படின்னு நாளைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ் இந்த கூட்டணி இந்த கூட்டணியை வச்சு மட்டும்தான் இவனை ஓட்டிட்டு இருந்தாங்க வண்டியை. புரியுதா இல்லையா? ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு ஃபேவர் பண்ணிச்சு. எதிர்க்க ஒரு ஆளுமே இல்லாத ஒரு தலைவர். ஓகே, அங்க வந்துட்டு ஒரு பெரிய எதிர்ப்பே கிடையாது. ஓகே, அப்புறம் வந்து பாஜகவுடைய நிழல்ல அவங்க இருக்கிறது, அது ரெண்டுமே உங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. பிளஸ் இவங்களுக்கு ஆடட் அப் அட்வான்டேஜ் இவங்களுடைய கூட்டணி. இது எல்லாம் வச்சு ஆளே இல்லாத கிரவுண்ட்ல ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவரா தன்னை வந்து இது பண்ணிட்டார். அதுவும் இந்தியா அளவுல வெட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பின்பம் இந்தியா அளவுல வந்துட்டு இது பண்றாரு அப்படிங்கிறதா. இப்ப நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்திக்கு இது தெரியாதா? அவர் என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு 2 அமைச்சர் அல்லது தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தேசிய அரசியலையே வந்து இங்க வந்து பிளட்ஜ் பண்றாளா என்ன? பணையம் வச்சிருவாரா என்ன அவரு? பாருங்க ப்ரோ, எஸ்பி போன தடவை என்டிஏ வந்துட்டு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம போனது காரணம் ராகுல் காந்தி பிளஸ் அகிலேஷ் யாதவ் பிளஸ் நம்ம பகுஜன் சமாஜ் அவங்க பேர் மாயாவதி, இவங்க 3 பேரும் சேர்ந்து யூபி உத்தரப்பிரதேஷ்ல போட்ட டென்ட் தான். இப்போ வந்து எம்கே ஸ்டாலினை விட்டு ராகுல் வந்துட்டாருன்றனால அகிலேஷ் யாதவ் வந்து இல்ல, நீங்க வந்து ஸ்டாலினை வெளியில அனுப்பிச்சது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் வந்து உங்களை விட்டு, ஏன்டா எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணி பாஜக உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, இங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி உங்க கூட வெளியே போனதுனால அவங்க ஸ்டாலின் வந்து நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் சேர்ந்தோம், யாருமே இல்லாத இடத்துல நான் தான் ராஜா, நான் தான் வந்துட்டு ரவுடின்ற மாதிரி ஸ்டாலின் ஒரு 5 வருஷம் காட்டிட்டாங்க. ஸ்டாலின் இங்க வந்து ஆட்சி அமைச்சு ஓகேவா, காங்கிரஸ் இல்ல இந்த கூட்டணியில் நான் தொடர விரும்பல அப்படின்னு வெளியே வந்தா கூட இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க கட்சி வந்து நீ என்ன முட்டாளடா, அவன் ஜெயிச்சவன் கூட இல்லாம நீ பிரிஞ்சுட்டு வரையே, அடுத்த 29 அப்ப வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது அவனோட தயவு நமக்கு வேணுமே அப்படின்னு அவன் சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு. தோத்தவனை விட்டு ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுக்கு அவன் என்ன முட்டாளா? ஸ்டாலின் மாதிரி தான் தொகுதியில ஜெயிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு முட்டாளா அவன். எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் கூட எல்லாம் நாங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம். நாங்க வந்து எஸ்பி, ஐஎன்சி, நாங்க வந்துட்டு ஒய்எஸ்ஆர்சிபி, அடுத்து நாங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல நாங்க காங்கிரஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்ட்டி சவுத் இந்தியா லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட தாண்டா சாதாரண ரீஜியனல் பார்ட்டி திமுகவோட காம்பீட் பண்றதா எங்க வேலையா? அதான் சொல்றேன், அதாவது காட்ஸ் அந்த வந்துட்டு 3 டேர்ம் வந்துருச்சு, 4வது டேர்ம் வராதுன்னு நான் நம்புறேன். அப்படி மட்டும் ஐஎன்சி சென்டர்ல வந்தான்னா அங்க பவர் ஷேரிங் வாங்கிட்டு ராஜ்யசபா எம்பி என்ன, லோக்சபா எம்பி என்ன, யூனியன் மினிஸ்டர் என்னன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் வரலாம். எல்லாம் நல்லபடியா வந்துச்சுடா ஒரு இன்பாக்ஸ் 2 டேர்ம் பார்ப்போம். இல்ல அது ஐஎன்சி கையில தான் இருக்குது. நம்மளால தமிழ்நாட்டுல நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது மட்டும்தான் தலைவருடைய வேலை. புரியுதா உனக்கு? அவர் வந்து டெஃபினட்டா வந்து எந்தெந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, எந்தெந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வெற்றியை மத்தியில உறுதி செய்யறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய முடியுமோ எலக்டோரலி அந்த கோஆபரேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அது பண்ணிடுவார், நிச்சயமா பண்ணிடுவார். தேவையான அளவுக்கு கேம்பெயின் ப்ரொடியூசரே அவரு தங்கம் போல பாத்துக்காரு, தன்னை நம்பி வந்த தேசிய கட்சி தலைவர்லாம் அப்படிலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், 2027 மேக்சிமம் 28 பிகினிங் இது வரைக்கும் தான் இந்த திமுக எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம கட்சியா இருக்கும்போது நாம் தமிழர் ட்ரீட் பண்ணாம அந்த மாதிரிதான் திமுக ட்ரீட் பண்றாரு. ஒன்லி பாஜக தான். அதுக்கப்புறம் 2020 சொல்ல மாட்டாரு ப்ரோ. இப்பயே அவர் எனக்கு தெரிஞ்சு திமுக இல்ல இப்ப அடுத்தடுத்து கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் ஓகே.
2028 எல்லாம் பாரு ஸ்ட்ரைட்டாவே இந்த இதுலதான் 2029 who's the எலெக்ஷன் real opponent பாஜக அவ்வளவுதான். அந்த எதிர்த்து அந்த அவங்க எலெக்ஷனுக்கு நினைச்சது யாரு real opponent? அண்ணே அவங்க நினைச்சது முதல் எலெக்ஷன்ல விஜய் வந்து என்ன ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நிப்பாப்புல அப்படின்னு நினைச்சாங்க. ஆளுங்கட்சியா வந்து நிப்பாருன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கே அங்கீகாரம் இல்லாம ஆஹ் ஆக்குவாருன்னு இல்ல இவங்களுக்கே அங்கீகாரம் இல்லாம ஆக்குவாரு ஆமா, அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 15 ஆளுங்கட்சியா வந்து நிப்பாருன்னு 15 எதிர்பார்த்திருக்கவே அமைச்சர் மாட்டானுங்க. ஆனா எனக்கு அப்பப்போ தோணும் செய்யுது ப்ரோ. ம். இல்ல உதயநிதி சிஎம்மா இருக்க மாநிலத்துலலாம் நம்ம வந்து ஒரு சிட்டிசனா இருப்போம்ன்றதெல்லாம் எனக்கு அப்பப்போ கூச்சமா அந்த மாதிரிலாம் நம்மள நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு எனக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ அந்த அவல ஆமா நிலையெல்லாம் தலைவர் நமக்கு இல்ல தரமாட்டார், நான் அதுதான் கவலைப்படாத. சொல்றேன். அது எனக்கு அவ்வளவுதான். உண்மை உறுத்தலா இருக்கும். இவன் அப்புறம் அவன் வந்துட்டு அசிங்கமா ஏண்டா நாங்க அவ்வளவு கேவலமா போயிட்டோம். இப்பதான் வந்துட்டு அது ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்றது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உதயநிதி வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இப்பத்துல இருந்து ஒரு 4 வருஷத்துல வந்து இன்பநிதி வந்து இளைஞர் அணியில வந்து தலைவரா இருப்பாப்புல. 2030 2031 எலெக்ஷன்ல திருவாரூர் தொகுதி இல்லைன்னா சேப்பாக்கம் தொகுதி இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்தூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியில வந்து வேட்பாளர் நம்ம தலையில வந்துட்டு லோயலாமணியை சேப்பாக்கல இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். என்னை கேட்டா திருச்சி ஈஸ்ட்ல லயலோவை போடலாம். அவ்வளவு லாயலா இருக்க அப்படி நல்ல வேலை பாக்குற அப்படி இன்னமும் வந்துட்டு ஒரு ரமேஷ்க்கு ஈக்குவலா ஒரு இன்னொரு ஆளை ஒரு மணி அண்ணனை வந்து நம்ம வந்து டெல்லிக்கு அனுப்போம்டா, இங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற RSMP ஆக்கிரோன்றியா? 3 RSMP வரும். ஆனா அதுக்கு 2 வருஷம் ஆகுமேடா. அடுத்த 2 வருஷம் கழிச்சு 2028 தான் அது இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எலெக்ஷன் வந்தது. சரி விடுங்க, உனக்கு காட்ட வரேன் நான் வந்துட்டேன்னு இன்பன் இதெல்லாம் வரும்போது எக்ஸ்பீரியா இறக்கி விட்டுருவோம். ரஜினி வந்தா சொல்லுங்க, நான் இறங்குறேன். நானே களத்துல இறங்குறேன். அவன்கிட்ட போய் நீ மோதலாமா? உன் தகுதி தகுதி என்ன? ஏன்டா எக்ஸ்பீரி ஏன் இப்படி குறைச்சு இது பண்ணிக்கிற? நீ உன் போட்டிய வந்து நீ யானையோட போட்டி போடணும், பூனையோட போட்டி போட்டுட்டு இருக்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னது பாரதியாரா தெரியாது, தலைவர் சொன்னார் மட்டும். இல்ல ஆனா சேப்பாக்ல வந்து திலீப் நின்றனாலே நல்லபடியா வந்திருந்திருக்கும். அதான் பிளான் ஆயிருந்துச்சு. திலீப் யார சொல்ற? திலீப் தானே நம்மளோட பொறுப்பாளர். பெர்ஃபெக்ட்டா ஒரு கன்சல்டேஷன் ஒர்க் ஆயிருக்கு. ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. செம்மையா வேலை பார்த்து வச்சிருந்தாரு. அது கூட தலைவரோட கேமா இருக்கும்னு தோணுது ஜோயல். அதாவது வந்துட்டு சின்னவன் வரட்டும் பெரியவன் வீட்டுல இருக்கட்டும் ஆடுவோம், அடுத்த வாட்டி பெரியவன் வரட்டும் சின்னவன் வீட்டுல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏதோ எனக்கு ஏவோ எல்லாமே இவன் வந்தாதான் ஜோயல். யோசிச்சு பாருங்க, சேகர் பாபுலாம் உதய் வந்தான்னா இல்ல சேகர் பாபுலாம் தப்பி பொழைச்சது பெரிய விஷயம். நம்ம சினோரா வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்க வேண்டியது. இருக்கே மொரட்டு எஃபர்ட் போட்டாரு. கேண்டிடேட்டோட பலத்தை அறிஞ்சு சினோரா ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியால மாசா விழுந்ததுக்கு தான் அந்த சேப்பாக்லையும் காப்பாத்தி விட்டது. அந்த பர்டிகுலர் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் தான். அதே மாதிரிதான் வந்து துறைமுகமும் வெகு சில பூத்துகளாலதான் நம்ம தோத்துருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைன்னா நினைச்சு பாரு கொஞ்சம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் தான் உங்களுக்கு சென்னையில பிளே இருக்கா? இதர கட்சிகள் இல்ல, அவங்களுக்கு இந்த இதர கட்சிகள் விசிகா IOML இவங்களோட சேர்ந்து அந்த ஓட்ல பேங்க்ல தான் அந்த இது வந்துச்சு. நீங்க அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். இனிமே இருக்காது. இல்ல அவங்க கால்குலேட் பண்ணது வேற ஒரு பல டிஸ்ட்ரிக்ட்களுக்காக அவங்க கால்குலேட் பண்ணி தான் அந்த சேப்பாக்ல கொடுத்தது. அந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஒர்க் ஆகல. பட் அது இப்ப இந்த மாதிரி அலையன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து இந்த கன்சல்டேஷன்ல மொத்தமா ஸ்வீப் தான். ஆனா ஜோயல் அந்த கால்குலேஷன் சென்னையில ஜெயிக்கவே இல்லை ஜோயல். நான் திரும்பவும் சொல்றேன், PMK தூக்கி உதய்க்கு எதிராக 2021 போட்டாங்க. அவனுக்கு வந்து அது ஒரு காம்படிஷனே இல்லாம அவன் ஜெயிச்சான். சரியா? அது எனக்கு ஆமா சென்னையில வந்து அது பிளே ஆகவே ஆகாதுன்னு காரணம். எடப்பாடி வந்து இல்ல ஒரு நிமிஷம், எடப்பாடி வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. இதை வந்துட்டு அதை கூட்டணிக்கு தள்ளி விட்டுறாரு இவனை. அதெல்லாம் இந்த தடவை நம்ம தலைவருக்கும் அப்படிதான். போன தடவை உதயநிதிக்கு PMK தள்ளி விட்டாங்க. இந்த தடவை நம்ம தலைவருக்கு வந்து PMK தள்ளி விட்டாங்க. அதாவது நீங்க தலைவருக்கு எதிராக PMK போட்டீங்கன்னா DMK தோக்கடிக்கலாம். உதய்க்கு எதிராக PMK போட்டீங்கன்னா நீங்க எப்படி உதய தோக்கடிக்க முடியும்? நீங்க வந்து உதய் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்லாவே இருக்குது. இவனு
அவங்க 2 பேருக்குள்ள அந்த இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நல்லாவே இருக்கு. அதனாலதானே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 23 லிஸ்ட்டை விட்டுட்டு நாங்க விட்டுட்டோம். இந்த 23 இடத்த பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி தானே எல்லாமே பண்ணது. நீங்க இந்த எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடப்பாடி 23 பேரை விடுறாரு. அந்த 23 பேருக்கு இவங்க லேட்டா விட்டு அது எல்லாத்தையும் பாதி தான் வந்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. அவங்க பெரிய ஆட்கள் நிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து இவங்க பிஜேபிக்கு தள்ளி விட்டாங்க. இந்த சைடு நேக்கா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் வச்சு தானே இவங்க அப்ப இருந்தே வந்து தேர்தலை செஞ்சுக்கிறாங்க. மினிமம் கேரண்டியா நான் ஒரு 40 நீ ஒரு 40 ஃபர்ஸ்ட் 80 வந்து அஷ்யூர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் என்னன்னு போட்டு பாத்துக்கோங்கிறது தானே இவங்களுக்குள்ள இருக்க டீலிங்க. அந்த அந்த இதையும் வச்சு தலைவர் அடிச்சிட்டாரு நீங்களா. அதுதான் வந்துட்டு இவ்வளவு இருந்துமே நீங்க ஜாலியா இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு போலி கட்டமைப்பு உருவாக்கிட்டு நம்மள ஒரு கடிவாளம் போட்டுட்டு இதுதான்ப்பா சமூக நீதி, இப்படிதான் இங்க எலெக்ஷன் வேலை பார்க்குது, இது இங்க இருந்து இது போட்டாதான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ்குள்ளவே மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி மீடியா மூலமா பண்ண வச்சிருந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு மொத்தமா வந்து அந்த பிம்பம் சுக்குநூறா உடஞ்சிருக்கு. சொல்ல போனா நம்ம பிம்ப அரசியல் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இவங்கதான் உண்மையிலேயே வந்து பெரியார வெறும் பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட கொள்கையை கொஞ்சம் கூட உள்வாங்காம அந்த கொள்கைக்கும் இவங்க நடக்கிறதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சமாச்சும் என்ன சொல்றேன், ஒரு அரசு பொறுப்புக்கெல்லாம் வந்துட்டா நீங்க ஜாதி சங்க மாநாட்டுல எல்லாம் கலந்துக்க கூடாது. ஏன்னா அந்த அமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த எம்எல்ஏக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. நீங்க வந்து அப்ப அதை கூட நீங்க பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஒரு பேர் மினிமம் தான் நான் கேட்கறது. முதலமைச்சரே நீ அமைச்சரோடு முதலமைச்சரே போறாரு. இவங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சரே போறாங்க. இதுக்கு மேல போறாங்கண்ணே. அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் சொல்லுங்க. அப்படி போறப்ப கூட வள்ளி கொம்பிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆராசாவை கூட்டி போக மாட்டாங்கன்றதெல்லாம் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இவங்களுக்கு. அதாவது வந்து கொங்கு ரீஜன் போவாங்க, நீலகிரி வரைக்கும் ஆராசா கூட வருவாரு, கீழே இறங்கி கோயம்புத்தூர் வந்துட்டு ஆராசா கூட இருக்க மாட்டாரு. இவங்களோட சமூக நீதி வந்துட்டு அந்த மலை இறங்கும் போது அந்த சமூக நீதி இறக்கி வச்சுட்டு நாங்க எங்க அரசியல் பண்ணிக்கிறோம். இல்ல இன்னும் வந்து ஆராசா அப்பே சொல்லுங்க. இல்ல இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய சமூக நீதி பேசுற கட்சி, இன்னும் ஆராசா அவர்களையே தனி தொகுதியில நிக்க வச்சாதான் வெல்ல முடியும், அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நம்ப வச்சிருக்காங்க. அதை தாண்டி இவங்களையே அவங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமை, பெரும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையவே இன்ன வரைக்கும் அவர் தனி தொகுதியில் நின்னாதான் வெல்ல முடியும், அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தலைவர் வந்து ஓட்டச்சி ஒருக்கிட்டு ஈஸியா முகம் தெரியாத ஒரு ஆள் நிக்க ஜெகி வச்சுட்டு போயிட்டாரு. புரியுதா உனக்கு? இல்ல இன்னமே வந்து நீ இப்ப காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடுவேங்கிற மாதிரி இவங்க என்ன ஆயிப்போச்சு. வாக்காளர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேர் வச்சு 50 பேரும் ஜோரா நடந்துச்சு. எல்லா இந்தியாவிலும் காசை தண்ணியா இறக்கி ஒரு 7000 கோடி ஒரு கட்சி. உண்மைதான், கரெக்டா தான் சொல்றேன். இதுல சச்சின் எங்க வீட்டுக்கெல்லாம் குடுக்கணும்னு எங்க அம்மா உரிமையா கேட்டு வாங்கிட்டாங்க. ஓகேவா? வாக்காளர் உரிமை தொகை எனக்கு ஏன் கொடுக்கல, பக்கத்து தெருவெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு ஏன் கொடுக்கலன்ட்டு எங்க அம்மா எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. ஆனா அந்த காசு செலவழிக்க வச்சு தோக்கடிச்சதுதான் ஜோயல் மேட்ரு. அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கி தெருவுல நிப்பாட்டி. திண்டுக்கல் கான்ஸ்டன்சி அங்க வந்து ஐபியோட மகன் நிக்கிறாரு 3000 ரூபா, திண்டுக்கல் சீனிவாசன் 4000 ரூபா. நான் போறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில வந்து கும்பலா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் நின்று ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. கடைசியில என்னடான்னு பார்த்தா ஐபி கொடுத்த காசை அந்த ஆள் லவட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஏரியாவுக்கு காசு தரல. ஏட்டா எங்களுக்கு கொடுத்தது எங்கடா போச்சு, மத்த அந்த பக்கத்து ஏரியால என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கும் ஏன் வரலன்னு. சார் அது இல்லைங்க சார், அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு போலீஸ் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு? வாக்காளர் உரிமை தொகை வரலன்னு போலீஸ் உட்காந்து பஞ்சாயத்து மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள். இப்படித்தான் இவங்களோட கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் ஒழுங்கா கேம்பெயினும் பண்ணலாம், இருந்தாலும் ஒண்ணும் பண்ணல, அது வேற விஷயம். டிவிகே கேண்டிடேட். ஆனா 3வது போயிட்டாங்க ஏடிஎம்கே. பாவத்தை ஒரு 200-300 கோடி செலவு பண்ணி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க இந்த எலெக்ஷன்ல அவருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல்ல பெரிய வந்து ஸ்கோப்பும் கிடையாது. இப்ப திண்டுக்கல் சீனிவாசனுக்குலாம் நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு நான்லாம் பிஃபோர் இந்த எலெக்ஷன் விக்டரியோ இல்ல பிஃபோர் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டோ வந்து நான் ஜானெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். திண்டுக்கல் ராம்நாட்லாம் வந்துட்டு செம பிளாய். யாரு எப்படி யோசிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 5 வருஷமா யோசிச்சா கூட இப்படி ஒரு பிளான் பண்ண முடியுமான்னு தெரியல. எலிவா அவங்களுக்கு வந்து ராம்நாட்ல வந்துட்டு முஸ்லீம் ஓட்டை வந்து கவர் பண்ணணும், டிஎம்கேவை தேர்ட் தரணும், இல்ல ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணும்னா சரி முஸ்லீம் கேண்டிடேட் தூக்கி அங்க போடு. திண்டுக்கல்ல வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தள்ளணும்னா அங்க உண்மையாவே சொல்றேன் செமையா பிளான் பண்ணிருக்கான். ஆனா 2 இடத்துலயுமே நம்ம
பல சுற்று முன்னிலையில இருந்தோம். கடைசி நேரத்துல ராம்நாடும் போச்சு, திண்டுக்கல்லும் போச்சு. ஆனா உண்மையாவே அந்த 2 முஸ்லீம் கேண்டிடேட் போட்டதுனால அதான் சொல்றேன், மட்டுமே நம்மளோட ரிசல்ட் அவ்வளவு 1400 தூரம். ஓட்டுல தோக்குறோம். திண்டுக்கல்ல பெரிய விஷயம். வெறும் 1400 ஓட்டு வித்தியாசத்துக்கு தோக்குறோம். அதெல்லாம் வந்து உண்மையாவே தலைவரோட ஃபேஸ் வேல்யூ பிளஸ் ஸ்ட்ராட்டஜியோட பவர்ன்றது வந்துட்டு ஃபுல் பொட்டன்ஷியல் இருந்துச்சு உண்மையாவே. நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்ம முன்னிலையில இருந்தோம். திருவண்ணாமலையில வந்துட்டு ஏவாவெல்லாம் 18 சுற்றுல வந்துட்டு பின்னடைவு, கடைசியில ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய முக்கியமான திருச்சூலில எல்லாம் தங்கம் தென்னரசுக்கு வேற நம்ம கேண்டிடேட் எல்லாம் சின்ன பையன், அவனுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அந்த பையனே கிட்டத்தட்ட 5-6 சுற்றுக்கு மேல முன்னிலையில இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா சொன்னேன், அப்ப இந்த அளவுக்கு ஒண்ணு கவர்மெண்ட் அரசு இயந்திரம் இத்தனை ஏஜென்சி எல்லாம் இருக்குது, ஒண்ணு அவங்க ஒழுங்கா ரிப்போர்ட் எடுக்கலையா, இல்ல எடுத்ததை அவங்க கொடுக்கலையா, இல்ல அவர் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க மொத்த பேரும், அது வேற மேட்ரு. ஆனா வந்து என்னங்கறத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இப்ப நம்ம ஒரு நியூ பார்ட்டி எல்லாம் ஃபைன், அவங்கள்ட்ட அவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்ல, இதை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் அது கணிக்க தவறிட்டாங்களா, இல்ல நம்பல நம்பர்ஸ் எல்லாம் தாண்டிட்டானுங்க ஜோயல். அவனுங்க வரலாறு என்ன சொல்லுது அதை மட்டும், அதாவது வரலாறு வந்துட்டு ஒரு புது பார்ட்டியால என்ன பண்ண முடியும்னு அவனுங்க ஹிஸ்டரி என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்பியிருக்கானுங்க. பட் ஆனா அந்த ஹிஸ்டரியை ஒருத்தன் மாத்தி எழுதுறதுக்கு இப்போ வந்துட்டான்றத அவன் யாருமே மனசு அவனை ஏத்துக்கவே முடியல அவனால கடைசி. இல்ல ஜோயல், இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீ எக்ஸாம் எழுதுற, ஓகேவா, நீ ஒண்ணுமே எழுதல, அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ போயிட்டு உங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, அம்மா நான் இந்த எக்ஸாம் ஒழுங்கா எழுதல, ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லுவியா? இல்ல ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடப்ப தெரியும். அதேதான் இவனுங்களும் நினைச்சிட்டானுங்க. உடனே போய் அவர்கிட்ட சொன்னா நம்ம தோத்துறோம் தலைவரே அப்படின்னா இதாகும். பொறுமையா சொல்லிப்போ ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா அது என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த ரிசல்ட் வந்துட்டு டிஎம்கேவை இவ்வளவு பெரிய ஸ்பாட்ல போடும்னு, அதாவது வந்து பிஃபோர், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பவே ஒரு மாதிரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் தலைவர் எடுத்துட்டாரு. அப்ப இப்ப என்ன பண்ணி அவனுங்க சர்வே ஆவானுங்க? அத வந்து இப்போ தனியா நின்னா டிஎம்கேவோட வந்தவானுங்க ஊருக்கே தெரியும். ஆட்சிக்கு வர்றதே வந்து ஒரு சில இதுலதான் வர்றது. அவங்க கேடிசிசி அதே மாதிரி வந்து டெல்டா, இது ரெண்டும் இல்லாட்டி திமுக ஒண்ணுமே, அவங்க அவ்வளவுதான். இவங்களோட சர்வேவிலே கேடிசிசி டெல்டா இப்பயும் சர்வே ஆயிட்டு இருக்கிறது டெல்டாவை வச்சு மட்டும்தான். அது அடுத்த எலெக்ஷன்ல கிளியர் பண்ணி விட்டுருக்கோம், பிரச்சனை இல்லை. என்னன்னா அவங்களுக்கு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஒரு லைட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட் வந்தாலும் அது லைட் கிடையாது, ட்ரெயின் லைட், ட்ரெயினோட ஹெட்லைட். தலைவர் வந்துகிட்டு இருப்பாரு இன்ஜின்ல உட்காந்து வேகமா வந்து சங்கிலே ஏறி முடிச்சுட்டு. பிளஸ் இப்ப அது சரி, இப்ப நீங்க அந்த ரிவைவ் பண்றீங்க எல்லாமே பண்றீங்கன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல காலங்காலமா நீங்க ஒரு எவ்வளவு கேவலமான ப்ராடக்ட செல் பண்றீங்கன்னா கூட ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒண்ணு வேணும். உதயநிதி கிட்ட அந்த மாதிரி ஒரு கன்றாவியும் கிடையாது. என்னத்தான் உட்காந்து அவங்க போட்டு வச்சாலும் அது கன்றாவியா தான் இருக்க போகுது. உதயநிதின்றது வந்து ஆனா உண்மையா சொல்றேன், ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது எடப்பாடின்னு ஒரு ஆள் எதிரில இருக்கும் போது ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஆனா விஜய்ன்ற ஒரு ஆளுக்கு எதிர்த்தாப்புல ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நிக்கும் போது வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. சொல்றேன் ஜோயல், ஆமா, சேப்பாக் வின்னுன்றது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான் ஜோயல். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா சட்டப்பேரவையில உட்காந்துருக்க அப்படி உதயநிதி, நீங்க உதயநிதி விஜய்ன்றதுதான் அது வந்துட்டு நம்ம ஏத்துக்கிட்டாலும் அதுதான் வந்து என்னன்னா 2 பேரும் எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. பிஜேபிக்கு கூட டீலிங் போட்டுட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சட்டமன்றத்துல உதயநிதி எக்ஸ்போஸ் ஆகும் மொத்தமா, தமிழ்நாடே பார்க்கதானே போகுது. அவன் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆவான். நம்மளோட ஒரு சட்டப்பேரவையில வந்துட்டு ஏதோ கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா ஓடிட்டான். இன்னும் மாட்டுவான், பயங்கரமா மாட்டுவான். ஆதவ் இன்னும் மைக்கே ஆன் பண்ணல. நீ மைக் ஆன் பண்ணா நீ உட்கா, அதாவது முதல்லையாச்சும் இது ஐயுஎம்எல் விசிகேன்னு அந்த பக்கம் இருந்தாங்க, ஆதவுக்கு ஒரு நெருடல் இருக்கும். இப்ப ஐயுஎம்எல் விசிகே எல்லாம் நம்ம பக்கம். இப்போ உட்காந்து உதயநிதி எல்லாம் கண்ட மேடிக்கு ஏறுவாய போச்சு. அவன் வந்து இவனுக்கு ஆட்சி மாதிரி கட் பண்ணி எடிட் எல்லாம் போட முடியாது. லைவ் போட போறாங்க நம்ம மேல இருக்க, லைவ் போட போறாங்க. ஆமா நம்ம விமர்சிச்சாலும் லைவ் போட போறாங்க.
இவன் வந்து எஸ் என்னடா எஸ் 2 நாளுக்கு மேல வரவே மாட்டான். அதவே பார்த்து மக்கள் இவனை கேள்வி கேட்பாங்க, ஏன்டா சட்டசபைக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. இவன் எவ்வளவு நாள் வந்து இப்ப குறிஞ்சியும் கிடையாது, நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, குறிஞ்சியே வாங்கியாச்சு. இப்ப குறிஞ்சின்றது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? அதுவும் இப்பதான் தெரியும். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அங்க ஆதரவு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவனோட டேய் ஆபீஸ் உதயா, மட்டும் பாத்திருக்கியா இங்க ஜோயல்? வாடா, அந்த இவனோட குறிஞ்சி ஆபீஸ் இருக்கான்னு மட்டும் பாருடான்னு பாத்திருக்கியா கேட்பாருன்னு ஜோயல்? நினைக்கிறேன். எல்லாரும் வந்து தரைக்கு கிரானைட் போட்டிருந்தா, இவன் மட்டும் செவுத்துக்கு மொரட்டு காஸ்ட்லியான கிரானைட்டை போட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எழுதி தனியா சார் போட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவங்க ஆட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் ஒடுங்கணும் என்னைய கேட்டா. இல்ல இப்ப எத்தனை நீ இன்னொன்னு போட்டுட்டு என்னன்னா, அடியானாங்க. பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப என்னத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க? பிஎம்சிக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு, நீட்டுக்கு எதிர்ப்பு. என்ன அரசியல் பண்ண முடியும்? என்ன ஸ்கோப் இருக்கு? ஐடியாலஜிக்கல் வைஸ் ஒரு ஸ்கோப்பும் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் மட்டும்தான் பண்ணவே முடியும். பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் முடியும். ஆமா, நம்மளை நோக்கி 100 கேள்வி கேட்டா அவனை நோக்கி 1000 கேள்வி இருக்கு. கரெக்ட். இப்ப ஐயா, ஐடியாலஜி வைஸ் வந்து இப்ப பிஜேபி அப்படி அப்படின்ட்டா ஓகேவா, இப்ப விசிகேவும் நீ ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிரும்ல. கரெக்டா? ஆமா சுரேந்தர் bro, இன்னொன்னு சூப்பரான இல்ல தெரியுமா? இப்ப விசிக ஒண்ணும் இல்ல, ஐயுஎம்எல் இவங்க காங்கிரஸ் என்ன வந்து நினைச்சாங்க கவர்மெண்ட்ல நடக்கிற எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அங்க இருக்கு. அதான் சொல்றேன். நீ வந்து ஆமா. பிஜேபின்னு ஃப்ரேம் பண்ணி எதா பண்ணீங்கன்னா நீ இவங்களையும் கொஸ்டின் பண்ற மாதிரி. கரெக்டா? அதுக்கு அவங்களும் அது இன்னொன்னு சுரேந்தர் ப்ரோ, ம். அவர் நியூஸ் 18ல வந்து ஆசான் வந்து பேட்டி கொடுத்தாருல, அது இவன் வாயை விட்டுட்டு சும்மா இல்லாம சோஃபா ம். சோஃபான்னு இதுல அசம்பிளியில பேரம் கூட்டணி ஆமா, இனிமே நமக்கு அதை பார்த்தான்னு தான். அதான் அப்புறம் அதுதான் வந்து என்னன்னா வந்து அன்னைக்கு உட்காந்து சும்மா இல்லாம சோஃபா சோஃபாங்கிறது அவ என்ன மீன் பண்றான் லூசு பையன், அவனுக்கே தெரியாம என்ன சொல்ல வர்றான்னா திருமாவளவன் வந்து இல்ல காசு கூட்டணி ஜோயல், கொடுக்குறாருன்னு அங்க சொல்லாம ஒரு சொல்றான். கேட்ச் இருக்கு ஜோயல். இல்ல நான் சொல்றேன், அது மிஸ்டேக் வந்து அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக் தான். நான் சொல்றேன் சோஃபான்னு சொன்னது அது சிவி சண்முகத்தர் மட்டும்தான் சொன்னது. ஆனா அதே நேரத்துல அந்த சோஃபா விசிக்கு ஆபீஸ்க்கும் போய் தொலைஞ்சிருச்சு. அந்த மூதேவிட்ட வந்து இல்ல யாரும் சச்சின், சொல்லாம அது ஃபர்ஸ்ட் அந்த மீம் வருமே, போனதே இல்ல அந்த டேய் விசிக்கு ஃபர்ஸ்ட் தான். லுக்ல நானும் இருக்கேன்டா. அதுதான் சுரேந்தர் ப்ரோ. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கட் அவுட் பண்ணிட்டாங்களா இல்ல அதை மறந்துட்டாங்களான்னு தெரியல. எப்படா ஏன்டா அவன் டேய், இல்ல நமக்கே இல்ல தெரியுது இவ்வளவு நோட் இல்ல பண்ண ப்ரோ, மாட்டாங்களாடா அது. இல்ல நான் சொல்றேன் சோஃபா அவங்க அன்னைக்கு அவங்க டார்கெட் வந்து சிவி சண்முகத்தை நேர்ல பார்த்தது, சோஃபா சிவி சண்முகம் ஆபீஸ் போனது இதுதான். ஆனா அந்த சோஃபா விசிக்கு ஆபீஸ்க்கும் இல்ல இல்ல போயிருச்சு. சச்சின், இல்ல உதயா சச்சின், இல்ல அவ்வளவு இல்ல லேட்டா இல்ல எடுத்துக்காத. இல்ல சோஃபா அவ்வளவு ட்ரெண்ட் லேட்டா ஆனது எடுத்துக்காத. திரும்ப என்ன தெரியுமா? வச்சுதான் ட்ரெண்ட் ஆனது சோஃபா. இல்ல ஆமா அதான் ஆமா எக்ஸ்பீரி, நான் பிளஸ் இல்லைன்னு இன்னொன்னு சொல்லலடா. விசிக்கு இன்னொன்னு ஆபீஸ் சச்சின், போனது இன்னொன்னு என்ன தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. நான் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிப்பாரு, நம்ம நேரம் வந்து பதவியில இருந்திருக்கலாம், அதை கெடுத்து விட்டது திருமாதாங்கிற கோபமும் இருக்கு அதுக்குள்ள. சும்மா எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அப்படியா? அவங்க தானே எனக்கு முடியாதுன்ட்டாங்க. நேரடியா விசிகேவை தாக்குனாங்களான்னு தெரியல. அப்படி தாக்கி இருந்தாங்கன்னா அவங்க வாயில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதை அப்படி இல்ல பண்ணிருந்தேன். அப்ப சரி, எதுக்கு வந்து இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடந்து போச்சு, எதுக்கு அந்த பேட்டி? அந்த பேட்டியோட என்ன, எதுக்காக அந்த பேட்டி கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணணும்? அது எதுக்குன்னா வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு யாராவது அந்த கடைசியா முகத்தை பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மூடுவாங்கல்ல, அதுக்கு தான். வேற எதுக்கு? கடைசியா பாக்குறவங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த மூடும் போது இவனுக்கு சோஃபா மாடெல்லாம் உட்காந்துட்டு சும்மா இந்த ஆன்லைன்ல இந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு லூசு மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலா. ஆமா. ஏன்டா இல்ல எவனாவது யாரு ஏமாத்தரவே இவ்வளவு வெளிப்படையாடா கொடுப்பான், இது ஆமா. பண்ணுவான், நியூஸ் வரும். இல்ல அதுவும் எது விசிகாக்கு வந்த அப்புறம் ஏடிஎம்கே இதுக்கும் அப்படி வருமாடா? இல்ல என்னடா நீங்க சுரேந்தர் ப்ரோ, நீங்க அங்கேயும் ப்ரோ ஏதோ ஒரு டிவைன்லி ஹெல்ப் இருக்கு சுரேந்தர் ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன், இதே அந்த சோஃபா சிவி சண்முக ஆபீஸ்க்கு மட்டும் போயிருந்துச்சுன்னா எப்படி? அது பிசிக்கு ஆபீஸ்க்கு வந்து எங்கேயோ ஏதோ வந்துட்டு விளையாடுது பயங்கரமா. பாவத்தை இந்த மாதிரி எல்லாம் மாட்டுவாங்கன்னு கடவுளை கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு வந்து உதயநிதிட்ட கொடுத்துட்டு போனா அந்த வடிவேல்ட்ட வந்துட்டு போன் அன்லாக் பண்ண சொல்லி கொடுப்பான். அது வந்துட்டு காலுக்கு நடுவுல வச்சு அந்த செருப்பு தைக்கிற அந்த ஆணி எடுத்து உடச்சு அன்லாக் பண்ணி உடச்சு இந்த போன் அன்லாக் பண்ணிட்டு மாதிரி பார்ட்டி அன்லாக் பண்ண போறான். உண்மையில் அதுதான். ஏடா சோஃபா மாடல்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன்டா ஃபர்ஸ்ட் சோஃபா போனதே விசிகேக்கு தான்டா. அவங்க ஆபீஸ் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சோஃபா போச்சு. அதே மாதிரி இவங்க வந்து முதல்வர் வராருன்னா நம்ம புது சோஃபா வாங்கி போடணும் போல நினைச்சு இவங்க அவங்களுக்காக வந்து இவங்க கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் சீனி சண்முகத்துக்கு. இல்ல ஜோயல், அதாவது அங்க சோஃபா போனது காரணம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விசிக்கு ஆபீஸ்க்கு எந்த முதல்வராக போயிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து
எந்த முதலமைச்சர் முதல்வரும் ஆனது வந்து யாருமே மத்தவங்க இடத்துக்கு போனதே திருமா கிடையாது. பர்த்டேக்கு இல்ல சுரேந்தர் ப்ரோ, திருமா பர்த்டேக்கு இவரு போய் அங்க போய் வாழ்த்து வாங்கிட்டு இதெல்லாம் வருவாரு. எவ்வளவு பெரிய புரியுதா? என்னடா நான் தான் சொல்றேன்ல, அவன் வந்து அப்படியா எனக்கு ஏய் தெரியாத இது பிறந்த சரி நாளைக்கு விசிகேக்கு போவாங்களா? போல சரி. ஐயுஎம்எல் வந்து 1967 இருந்து ஐயுஎம்எல் வந்து திமுக கூட்டணியில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அவர்லாம் வந்துட்டு அவர் வந்து கொஞ்ச நாளாவே அவர் டிசேபிள் ஆயிட்டாரு. மு.க.ஸ்டாலின் போனமா இல்ல, யாருமே போனமா இல்ல. ஆனாலும் இவங்க வந்துட்டு ஐயுஎம்எல் ஆபீஸ்க்கு போன முதலமைச்சர் நம்ம தலைவரா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா, அதே மாதிரி வைகோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் சிஎம் என் வீட்டுக்கு வராரு, அப்போசிஷன் லீடரா இருந்த போதுதான் ஸ்டாலின் வந்தாரு. ஆனா சொன்ன மாதிரி இவனுக்கு எங்கேயுமே போனது இல்லடா. இவனுக்கு எங்க போயிருக்காங்க? இவனுங்களுக்கு ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மடா. யோசிச்சு பாரு, 10 கட்சி சேர்ந்து இவங்களுக்கு உழைக்கணும், 35 மினிஸ்ட்ரியும் இவங்க மட்டுமே வாங்கி கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. நான் வந்து அதாவது நான் உனக்கு சொல்றேன், நீ வந்து மினிஸ்ட்ரிய கூட்டணி கட்சி கொடுக்கறனால நீ வீக்கா தெரிவியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியல. அது வந்து கம்மிங் டேஸ் தான் அது சொன்னோம். ஆனா நம்ம குடுக்கறனால நம்மள வந்து வீக்கா காட்டாது. இப்போ வந்து ஐயுஎம்எல்க்கும் விசிகாவுக்கும் ஒரு கட்சிக்கு 60 வருஷம் ஹிஸ்டரி, ஒரு கட்சிக்கு 30 வருஷம் ஹிஸ்டரி. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி தமிழ்நாடுன்றது வந்து நம்ம வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல நம்ம வரலாறுல இடம் முடிச்சிட்டோம். ஐயுஎம்எல் முதல் முறையா ஒரு முஸ்லீம் கட்சிக்கு தமிழ்நாட்டுல மினிஸ்ட்ரி கொடுத்தது வந்து ஜோசப் விஜய். விசிகாவுக்கு 34 வருஷமா இருக்க கட்சிக்கு முதல்ல மினிஸ்ட்ரி கொடுத்தது முதல்ல வந்து ஜோசப் விஜய். இப்படின்றதெல்லாம் வந்து வரலாறு புக்ல இடம் முடிக்கும். திமுக அது ஏன் பண்ணலன்னு தான் கேட்பான். வரவன்லாம் வந்துட்டு ஓ இவ்வளவு பேசிட்டீங்களா, நீ பண்ணலன்னு கேட்பாங்க சச்சினு. இனிமேலும் இன்கேஸ் நடக்காதுன்னா ஓகேவா, இன்கேஸ் திமுக ஆட்சி அமைக்குது ஓகேவா, இவங்க கூட்டணியோட அடங்கிதுன்னா இவங்களை கேட்டு வாங்குவாங்க, கொடுக்காம இக்னோர் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. இனிமே இதுதான் ப்ரோ ஸ்டேட்டஸ் கோ. உங்களுக்கே பெரும்பான்மை வந்தாலோ இதுதான் இனிமே தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. அதுதான் சரியும் கூட. நம்ம எல்லா அவங்களோட ஓட்டே இல்லாமதான் இப்ப 40 இப்ப காங்கிரஸ்க்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க ஓட்டுனாலதான் வந்து ஜெயிச்சிருக்கீங்கன்னு. நான் என்ன சொல்றேன், கும்முடி பிடித்தான்னா இவங்களுக்கு யாரையுமே தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே திருநெல்வேலி தான்னா திமுக கிடையாது. கன்னியாகுமரியில இவங்க காங்கிரஸ் இல்லாம நீங்க 2014 டெபாசிட் கூட வாங்கல நீங்க கன்னியாகுமரியில. இதுதான் உங்களோட நிலைமை. உள்ளூர்லயே உங்களோட செல்வாக்கு இதுதான். இப்ப இவங்க இங்க பேசுறதுனால காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட இழப்பை பார்க்கணும்ல. யூபி எலெக்ஷன்ல நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. இவர் ஒரு வசனம் பேசினாரு, அதுல நம்ம வந்து கருத்து சரியோ தப்போ அதுக்குள்ள நம்ம போகல. நான் என்ன சொல்றேன், இவங்க பேசுறதுனால இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அங்க இவங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் மும்பைல இருக்குது. இப்ப காங்கிரஸ் நம்மளோட வரதுனால அவர் என்ன சும்மா உட்காந்து வெறும் தமிழ்நாட்டை மட்டுமா யோசிச்சு எடுக்கிறாங்க, இல்ல வெறும் சவுத் இந்தியா மட்டுமா? அவங்க மும்பையும் யோசிக்கிறாங்க. மும்பைல காங்கிரஸ் ரொம்ப மோசமா போயிருச்சு. மும்பைல இவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அங்க வந்து அவ்வளவு தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது, அவங்களுக்கு பல உரிமைகள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம் தலைவர் அங்க போகும்போது அதோட அந்த அந்த தமிழ் மக்கள் அங்க வாழ்ற மக்களுக்கு அந்த இது வந்து அவங்க காங்கிரஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க கால்குலேஷன் பண்றாங்க. அதே மாதிரிதான் டெல்லியிலயுமே நம்மளோட இது வாழ்றாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, இன்னும் 2 நாள்ல அவர் போறாரு, அன்னைக்கே தெரிஞ்சிடும் இவரோட இவர் என்ன ஸ்டார்டம் என்ன, இவரோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது. இன்னும் 2 நாள் கழிச்சு காங்கிரஸ் ஆபீஸ் முன்னாடி எவ்வளவு கூட்டம் நிக்க போறாங்க, தமிழ்நாடு இவ்வளவுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் நிக்க போறாங்கன்னு பார்க்கதானே போகுது மொத்த தமிழ்நாடும் இல்ல இந்தியாவுமே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுகவால உதயநிதியோட பேச்சுக்களால இழந்தது அதிகம். இன்னொன்னு, ஸ்டாலின் போய் பீகார்ல பிரச்சாரம் பண்ணப்போ யாரு இந்த ஆளுன்னு அவனுங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆனா விஜய் போறப்போ அந்த மாதிரி இருக்காது. பிரசாந்த் கிஷோரே சொன்னாரு, நான் கூட என் பாட்டிக்கு விஜய் கூட்டு போலான் இருக்கேன்ற மாதிரி. அவர் அந்த அளவுக்கு தான் அவர் வச்சிருக்காரு. அப்படி இப்ப இந்தியா ஃபுல்லா தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணதான் செய்யறாரு தன்னோட பவரை. இப்பவே எழுதிக்கலாம், 31 வந்து கன்னியாகுமரி 6 out of 6 தான். அதுல 3 வந்து காங்கிரஸ்க்கு 3 டிவிக்கு காண்றதுதான் எவ்வளவு ஷேரிங்ன்றது இருக்கிறதா மேட்ரு. எனக்கு என்னமோ சிபிஎம் வந்துட்டு வெளியில இருந்தெல்லாம் ஆதரவு இல்லப்பா, நாங்களும் கூட்டணியில வரோம், நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா சச்சினா, அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எச்சத்தனம் பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல, அதுலதான் ட்ரிகர் ஆனது. அவ்வளவு பெரிய கேவலவாதியா இருக்கீங்க அப்படின்னு. ஆன்டி பிஜேபி ஃபேஸ் விஜய், அதாவது விஜயோட பிக்கெஸ்ட் ஆன்டி பிஜேபி ஃபேஸ் இன்னைக்கு இந்தியாவில காட்ட சொல்லுங்கடா பாக்கலாம். அவ்வளவுதான், அது போதும்டா. வர்ற
டேய் சிம்பிள்ரா. இப்ப கூட நம்ம தலையை பிரேக் பண்ணிக்கிறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்லாம், 2029 நாடாளுமன்ற தேர்தல்லாம் சிம்பிளா தாவேக ஒரு பக்கம் இது 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு பாஜகன்ட்டு அவர் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே அவ்வளவுதான். இருப்பாரு. அதுவும் திமுகவை எப்ப அவர் பேசுவாருன்னா திமுகவை 2028க்கு பிக்சர்லயே வைக்க மேலதான் மாட்டாரு. பேசுவாரு. ஆமா, அவருக்கு தெரியும் எப்ப திமுகவை பேசணும். பிக்சர்லயே வைக்க மாட்டாரு. திமுக அவனும் சொல்லுவான் அதையேதான் இருக்கு. தனியா நின்று என்ன பண்ண போறாங்க? பிரேமலதா இல்ல பொலிட்டிக்கலா எதிர்ப்போம். அதாவது சாரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து இஷ்யூ பேஸ்டா எதிர்க்கதான் போறோம் கவர்மெண்டா. ஆனா பொலிட்டிக்கலா பார்ட்டி ஒரு தலைவரா வந்து கண்டிப்பா வந்து 28 வரைக்கும் அவர் வந்து ஓப்பனா வந்து இப்ப எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தேவையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். சரி, எனக்கு உண்மையா டவுட் இருக்கு. எதுக்கு திமுக அதுகிட்ட மத்த கூட்டணி கட்சிகளும் மினிஸ்ட்ரி தர மாட்டோம்? அவங்க சொல்ற இது என்ன பாயிண்ட் ஆஃப் என்ன? அது வந்துட்டு மாநிலத்தின் சுயாட்சி. அது வந்துட்டு தேசிய கட்சிக்கு ஓகேடா, பிசிக்கு ஐஎம்எல்க்கு என்ன பண்ணா அவன் என்ன பண்ணாங்க? இல்ல, அது ஏன் நான் சொல்றேன், அது வந்து மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்றது வந்து அறிஞர் அண்ணாவோட முழக்கம். அவர் எதுக்கு சொல்லிட்டு போனார்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த மேஜர் பவர் அது சென்ட்ரல்ல இருக்கும். நீங்க வந்து ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேக்கா வரனாலும் நமக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதுல இருந்து மேஜர் டிசிஷன் கால் அவுட் பண்றது எல்லாமே பிஜேபியோட தான். ஆனா இவர் அண்ணா சொன்னது, அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சென்ட்ரல்ல இருக்க பவர் வந்து ரொம்ப அலைன்டா இருக்குன்றதுனால அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, 35 பேரை நான் தான் வச்சு கொள்ளையடிப்பேன், எந்த கூட்டணி டைரக்ஷன் பொறுத்து. ஆனா பெரும்பாலும் நமக்கு வராது. இவங்க வந்து அண்ணா சொன்ன மாநிலத்து சுயாட்சின்றதை இவங்க வேறமா எடுத்துக்கிட்டாங்க. கொள்ளையடிக்கிறதுல எதை வேணாலும் முடிச்சிருவேன். இந்த மின்னபலத்துல இதுக்கு கூட்டணி ஆட்சி ஏன் தேவையில்லைங்கிறதுக்கு ஆக பெரும் அரசியல் வித்வான் ஆராக ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா? மாநிலத்தில் சுயாட்சிக்கு மத்திய கூட்டாட்சிக்கு என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கிறதா தனியா இதுவான் மாநில சுயாட்சியாம். அதாவது ஒரு கட்சி தனியா ஆள்றதுதான் மாநில சுயாட்சியாம். உனக்கு ஐவாலின்னு சொல்லி நிறைய இடத்துல அப்படி போயிடலாம். என்ன ஏன்டா பைத்தியக்கார பைலன்ற மாதிரிதான் இருக்காங்க. சச்சின் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இந்த நதீர் உங்ககிட்டதான் கேட்கணும். என்ன உங்க சொந்தக்காரரு எலெக்ஷன்ல கூட நிக்கல போனது காலவசனவாசம் இல்லையா? ஏன் நீங்க வேற உயிரை வாங்குறீங்க? இன்னைக்கு எங்கால மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆலூர் சனவாசம் சொந்தக்காரர் தான் அவரு. அதுதான் இல்ல டிஎம்கே ஜாயின் பண்ணிடுவாரு போலயே. ரெண்டாவது சச்சின், ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு பேஸ்புக்ல சரி, இன்ஸ்டாகிராம்ல சரி. இன்னுமே அந்த டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். நான் எக்ஸ்பெரி கூட டிஎம் பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, ஒரு பயங்கரமான ரூமர் பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா, அது நிதி அமைச்சரை பத்தி தான். அதுக்கான ப்ராப்பர் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் நம்ம சைட்ல இருந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து பேசும்போது எங்க அம்மாவே கேட்டாங்க, என்னடா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வருது, உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. டிஎம்கே சைட்ல இருந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அது இப்ப அவர் வந்துட்டு நிதியமைச்சரா போட்டிருக்காங்க. அவர் நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு இல்ல ப்ரோ, அது எனக்கு ஃபேக் நியூஸ் மட்டும் தெரியுது. ஏன்னா அவர் ஹைட்டுக்கு இதுக்கு பார்த்தா அது ரொம்ப தப்பு. அத கலர் முடி கலர் வச்சு மட்டுமே ஃபேஸ் ஒரே மாதிரி விஜய் இதெல்லாம் வந்து இல்ல இந்த நியூஸ் எல்லாம் வந்து வேட்பாளரா அறிவிச்சப்ப வந்த நியூஸ். இதெல்லாம் புதஞ்சு போன நியூஸ். இதெல்லாம் ஒன்னும் டிபிடி அப்படின்னு நினைக்காதீங்க. டிஎம்கே டீம்ல இருந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா ட்விட்டர்ல போடல, ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க. நான் அதை ஈவினிங் எக்ஸ்பெரி கூட ஷேர் சொல்றேன். அந்த ரவின்னு ஒருத்தர், செந்தலால் ரவிய ஏதோ ஒரு ஐடி வந்து அவங்க அது வந்து அவரோட ட்வின் பிரதர் அப்படின்னு அவர் வந்து போட்டிருந்தாரு. நம்ம மினிஸ்டர் கிடையாது. அது வந்து விளக்கத்துக்கு அதை நாம வந்து அந்த இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியோட பவர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எனக்கு என்னன்னே தெரியாது, இன்னைக்கு பண்ற நரேட்டிவா உனக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க
ப்ரோ நான் சொல்ல வாட்டா, நான் வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்துட்டு போட்டு கடின்னு கடிச்சுக்கிட்டு இங்க நான் கடி வாங்கிட்டு கிடந்தேன். ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஜாலியா பேக் சீட் எடுத்து பாப்கார்ன் தான். என்ன நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வந்துட்டு ஆட்சியில இருக்கேன், என் தலைவர் வந்து முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணிக்குவாரு. அதனால வந்துட்டு எல்லாரும் ஆளுங்கட்சின்னு அந்த பவர் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. யாரும் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே பதில் சொல்லிடணும், அவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த நரேட்டிவ் முறியடிச்சிடணும், அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையா பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு பவர்ல இன்னொன்னு வந்துட்டோம். சச்சி, நான் என்ன சொல்றேன், பல பல அவதூறுகள், இல்ல நம்ம வேணும்னே கூட தப்பே கூட பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாமே வரதான் செய்யும். அதுக்காக நம்ம தூய்மைவான எதிர்பார்த்து எல்லாத்தையும் போய் கொய்ன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணவும் கூடாது. ஒருத்தவங்க வந்து பிடிக்கலையா, அவங்க வந்து போட்டிருக்கிற சோஃபாலாம் நமக்கு பிடிக்கலைன்னா கடந்து போயிடுற பழகிக்கணும். அந்த சோஃபா ஏன் அவ்வளவு பெருசா இருக்குன்னு போட்டு நம்ம 50 பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து அது ஏன் நான் சொல்றேன் ஜோயல், அதாவது நான் ஒண்ணு சொல்லவா, தலைவர் தான் சிஎம், தாவேக்கால ஆட்சி அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லாத்துக்கும் நானும் அந்த ஆட்சியில பங்கு பெற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அது தப்பு கிடையாது. அதாவது ஐ எம் ஆல்சோ ரன்னிங் திஸ் கவர்மெண்ட், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமா வந்துட்டு இந்த பார்ட்டியை ஓன் பண்ணிருக்கேன். அதாவது தலைவர் அவர் பார்ட்டியை ஓன் பண்றாருன்னா அது அவர் பண்ணுவாரு, அவரோட கட்சி. இன்னொன்னு சச்சிங்க, ஒரு சிட்டிசனா நம்ம வந்து எல்லா பேருமே அப்படிதான் ஃபீல் பண்ணணும். எந்த கட்சி வந்திருந்தாலும் அப்படிதான் ஃபீல் பண்ணணும். இது நம்ம அண்ணனே வந்திருக்கிறதுனால புரியுது. அதுக்காக வந்து கொஞ்சம் அது அடிக்கப்பட வேண்டியதுதான் ஜோயல் எனக்கு தோணுது. இதே ஒரு வேற விஷயம்னா எனக்கு தெரியல. ஆனா அது அடிக்கப்பட வேண்டியதுன்னு கேட்டா அது கண்டிப்பா அதுக்கு நம்ம ரிப்ளையும் வாங்கிட்டோம், அதுக்கு அடிச்சாங்க, அதுக்கு ரிப்ளையும் வந்துருச்சு. அதை தாண்டி கடந்துடணும். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டே அவங்கள அந்த கண்ணோட்டத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. அந்த தப்ப அவங்க வந்து என்ன சொல்றேன், ஒரு அமைச்சரா இருக்கும்போது பல பேர் பார்க்க வருவாங்க. நீங்க சால்வ போடுற எல்லாத்துக்கும் ஜூம் பண்ணி இவர் யாரு தெரியுமா, நீங்க வந்து அதையும் நீங்க கொய்யின்னு முக்கிய போய் அது சரி. அதாவது இல்ல அது எல்லாரும் நடந்தது வந்து நீங்க சொல்றது ஏத்துக்க முடியானது. ஆனா கனிமொழி சந்தோஷ் விஷயத்துல வந்துட்டு அடிக்கப்பட வேண்டியவா, ஆமா அது அடிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்றது வந்துட்டு ஒரு மனதா வந்துட்டு ஓட் பண்ணி அதெல்லாம் விதிக்கப்பட வேண்டியது, அடிக்கல ஒரு மனதா ஓட் பண்ணிட்டாங்க எல்லாரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் ஸ்பெசிபிக்கா அந்த இஷ்யூக்குள்ள போல, நான் என்ன சொல்றேன், ஜெனரலைஸா சொல்றேன். ஒரு ஆட்சி நிர்வாகம் இருந்தா சில குறை நிறைகள் இருக்கதான் செய்யும். எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா சில விஷயங்கள் பண்ண முடியாது. பிளஸ் எல்லா பேருக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, அவங்களுக்கு அந்த பொசிஷனை எப்படி, அது என்ன நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன, நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்ன, நம்ம என்ன சட்டத்தை உட்படுத்தி என்ன பண்ண முடியுங்கிறத இப்பதான் ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இப்ப தாமு போறாரு, போலீஸ் பேசுறாருன்னா அது எப்படி ஃபார்மலா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவரும் கத்துக்குவாரு. நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசம் நம்மளுமே வந்து சில விஷயங்களுக்குலாம் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். சில அந்த சோஃபா விஷயத்துக்காக சொல்ல, ஜென்ரலா சொல்றேன். ஜெயல் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி சட்டசபையில ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் கை தட்டுவாங்க. அப்ப செங்கோட்டையன் தான் வந்து கை தட்டக்கூடாது, இங்க வந்து இந்த டேபிள தட்டணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் டேயோட சட்டமன்ற லைவ் பாருங்க, அது அப்படியே தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா யாருக்கு எல்லாருமே புது ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ், யாருக்குமே எதுவும் தெரியாது. கரெக்டா வந்து அந்த வழிகாட்டு எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அடுத்த கடத்துல திருப்பிப்பாங்க எல்லாருமே. ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடுல எல்லா டாஸ்மாக்லயும் நாளைக்கே வந்து 10 ரூபா வசூல் பண்ணாம இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இன்னமும் அந்த பாடி எல்லாமே இந்த ஊர்ல இருக்க திமுகவோட ஒரு கவுன்சிலரோ இல்ல ஒரு சேர்மேனோ இல்ல அந்த திமுக திருட்டு பயலோட தான் இருக்கும், அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு வைங்களேன். உடனே நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண முடியுமானா முடியாது. அது ஒரு ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் ஆகும். பிளஸ் இப்ப வந்து கரண்ட்டும் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்மளும் டைம் கொடுக்கணும். ஆனா முக்கியமான விஷயங்களை ஆம்பிளிஃபை பண்ணி கொண்டு போற விஷயமும் பண்ணதான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து நம்மளுமே வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் நம்ம கட்சி தான் ஆட்சியில இருக்குங்கிற கண்ணோட்டத்துல வந்து சில விஷயத்துக்கு முட்டும் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். இல்ல ஜோயல், ஆக்சுவலா இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்ட போதே இந்த பாயிண்ட் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா, எல்லாம் மாறணும் தான். ஆனா டக்குன்னு உடனே இந்த ஒரு ஊசி போட்ட உடனே கேன்சர் குணமாயிடணும் அப்படிங்கிற நினைக்கிறது தப்பு. அது கொஞ்சம் டைம் ஆகணும், அந்த டைம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க பேசிட்டு இருந்தோம். கரெக்டா ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இது டாஸ்மாக்ல 10 ரூபாங்கிறது அதாவது சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணும் ப்ரோ. ஏன்னா 5000 கடை இருக்கு, ஆனா அங்க ஒரு கடைக்கு 4 பேர் வேலை செய்யறாங்க. அங்க ஐ மீன் நாங்க லோக்கல்ல கரண்ட் பில்லு, வாடகை, அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல அவங்க மாமூல் வந்து மேல ஹையர் அபிஷியல் போகும் ப்ரோ.
ஒவ்வொரு தாசில்தாருக்கு போகும், தாசில்தார்ல கலெக்டரேட் போகும், கலெக்டரேட்ல மேல மினிஸ்டர் போகும் bro. இந்த லெவல் ஹையராக்கி இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உடைக்கணும்னா இந்த இது ஒரு 2024 சொல்லியிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணா ஃபுல்லா ஆன்லைன்ல கொண்டு வரணும். இதுக்கு வந்து 2023 டெண்டர் விட்டாங்க, ஒரு 500 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல இல்ல கொண்டு அதுவும் வர்றதுக்கு. பிடிஆர் தான் விட்டாரு, பிடிஆர் விட்டாரு. எப்படா நீ விட போச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து போர்க்குடி தூக்கி அதையும் கெட்டு விட்டாங்க. அதுதான் ஃபுல்லா டிஜிட்டலைஸ். இப்ப பஞ்சாப்ல, கர்நாடகால அந்த அந்த மாதிரி A to Z வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. டாஸ்மாக் ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டா அவுட்லெட் வந்து சேல்ஸ் ஆகுற வரையும் எல்லாமே ட்ரேசபிள் பண்ண அப்படியே சாஃப்ட்வேருக்கெல்லாம் டெண்டர் விட்டு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கர்நாடகால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கவர்மெண்ட் இல்ல, எல்லாமே பிரைவேடைஸ் தான். கடை எல்லாமே வந்து பிரைவேட் தான், கவர்மெண்ட் இது கிடையாது. பிளஸ் எல்லா இதுலயுமே அப்படி அப்படி இருக்கிறதுலயும் வந்து அவங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் இது பண்றாங்க. இல்ல ப்ரோ, நம்ம அது ஒரு ரெவல்யூஷன் பண்ணல. இது வரைக்கும் யாருமே ஒரு தனி மினிஸ்ட்ரியே வந்ததே இல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டு இதுல அரசியல் வரலாற்றுல இதுக்குன்னு ஒரு தனி அமைச்சர் தனியா இருந்ததே இல்ல. இந்த வாட்டி மினிஸ்டருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அதை ரெவல்யூஷனைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான். பிளஸ் ஹீ லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துல இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பீட்டர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த லீக்கேஜ் வந்து ரெடி பண்ணாலே ரெவன்யூக்கு எக்ஸ்ட்ரா 50,000 crores வரும்னு சொன்னாரு. பிடிஆர் அதை மட்டுமா சொன்னாரு? பிடிஆர் வந்து திமுக வந்து திருட்டு கட்சினா, ஆமா திருட்டு கட்சி தான், ஆனா நான் இதுலதான் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், இது வேற சொன்னாரு அவரு. சச்சின் அதை விட ஆட் பண்ணிக்கல, மாப்பிள்ள சாரும் உதயநிதி சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சாருன்னு சொன்னாரு அந்த ஒரே வருஷத்துல. சொல்லல, அது லீக்டு ஆடியோல வந்துச்சு. இல்ல அவரு ஆக்சுவலா அவர் இப்ப ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஓய்வெல்லாம் எடுக்க வேணாம், ஒழுங்கா நம்ம கட்சியில வந்து சேர சொல்லுங்க. இல்ல கரெக்டா இருக்கும். என்னைய கேட்டா சுரேந்தர் ஒரு சிம்பிள் ப்ரோ, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களோட பாலிடிக்ஸும் உங்களோட அந்த பிசினஸ் நாலேஜ்லாம் நீங்க வந்துட்டு இவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு பயன்படுற வகையில செய்யலாம். சும்மா அவரோட விஷனை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் நம்ம கட்சி தான், ஓகேவா? அவரு சும்மா கிடையாது, சும்மா எவனோ வந்து ஒரு அவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு பேங்க இது பண்ணிட்டு வந்திருக்காரு, ஓகேவா? இல்ல ப்ரோ, அவர் என்ன இதுன்னா தாத்தா காலத்துல இருந்து நீதி கட்சியில இருந்து இருந்தவங்க வந்து எப்படி வெளியே வர்றது, ஒரு லெகசி விட்டு கொடுக்கறதுன்னு பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறாரு. ஆமா, அந்த இதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. மதுரைலாம் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், மதுரைலாம் வந்து எவ்வளவு குப்பையா இருக்கு தெரியுமா? மதுரை வந்துட்டு எப்படி சிட்டி மெயின்டைன் பண்ணா அதோட பொட்டன்ஷியலே வேற. பட் ஆனா மதுரையை போட்டு குப்பைக்காடாக்கி சுத்தி கேவலமா போவாரு. முன்னாடி பிரச்சனையை சரி பண்ண சொன்னேனே, இன்னும் சரியாவலையா அப்படின்னு டைரக்டா திமுக சொல்லியிருப்பாரு. ஆனா அது அவரு இதுக்கு இல்ல, அவரே நிறைய ஆன்டி ஈவென்ட்ஸ் கிரியேட் பண்ணார் டிபிடி. நான் வந்து ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்த போது இது முடிச்சுக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்து சரி பண்ணதை வந்து நான் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆகி சரி பண்ண முடியலன்னா அப்ப நீங்க என்ன சொல்ல? நான் எதுவும் சொல்ல வரலைங்க, நீங்க தான் ஏதோ சொல்றீங்க. இந்தியாவோட டர்ட்டஸ்ட் சிட்டினா மதுரை தான் சச்சின், இந்தியாவிலே. அதுதான் சொல்றேன், அதாவது சொல்றேன் ஸ்வச் பாரத் இது அந்த கிளீனிக் இது டர்ட்டி ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 இருக்கு. அது இந்த 5 வருஷத்தாமல நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, அதான் நீங்க கார்பரேஷனுக்கு அந்த குப்பை அள்ளுற வண்டி வாங்கினா அந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு குடோன்ல போட்டு துருப்படிக்க விட்டு அந்த வண்டியை வந்து ஏதோ வேலையை, அதான் அந்த வண்டியை யூஸ் பண்ணாம அந்த வண்டியை என்ன பண்ணணுமோ அந்த வண்டியை எங்கேயோ போட்டு அந்த வண்டியை காலி பண்ணிட்டாங்க இவனுங்க. இப்படிதான் வந்துட்டு ஆட்சி. இல்ல இல்ல, மதுரை மட்டும் இல்ல ப்ரோ, ஒட்டுமொத்த எல்லா கார்பரேஷனும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒசூர் கார்பரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பை கடாக்கி வச்சிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட போய் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மனுஷன் இருக்க முடியல ஒரு 5 நிமிஷம். அந்த பாத்ரூம் அந்த ராக்கெட் போட்டு வச்சிருக்கான், டிஎம்கே பிஎம்கே இந்த ஓஜி கூட்டணி ஒசூர் கார்பரேஷன் ஒரு கிட்ட பெங்களூர் இருக்கு. இதெல்லாம் கார்பரேஷனா எவனும் நம்ப மாட்டாங்க, அப்படி கேவலம் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட். இன்னொன்னு, இந்த அலைன்ஸ் வந்து சிபிஐ இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும் ப்ரோ, அதெல்லாம் உடஞ்சிரும் ப்ரோ. அப்ப தெரிஞ்சு அவங்க ஸ்டாண்ட் என்ன. லோக்கல்ல அவங்க ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். வன்னி அரசு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாரு போல.
அந்நிய அரசு திமுக அடிக்கிறது தான் வேற மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும். எங்க கைய வச்சு எங்க கண்ணை குத்துறீங்களேடா மோடுதான். எனக்கு தெரிஞ்சு இவர் அலையன்ஸ் கூட்டு வந்து வேணும்னு உள்ள இழுத்துட்டு வந்து இவர் ஒரு சேஃப் கார்டு தான். இப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்களை வச்சு சேஃப் கார்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். நாளைக்கு எதிர்த்து பேச மாட்டாங்களா அலையன்ஸ் இருந்துகிட்டு? எனக்குலாம் தனிப்பட்ட முறையில இப்ப விசிகாவோட சில ரீசெண்ட் ஸ்பீச்சஸோ இல்ல அவங்களோட அரசு நிலைப்பாடு எல்லாத்துலயுமே விமர்சனம் இருக்கு. ஆனா வந்து அது எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கு. அந்த அந்த அவர் வந்து நடையா நடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அந்த கட்சியை தனி மனிதனா அவ்வளவு பேசுன்னு பேசி அந்த கட்சியை வந்து வளர்த்து நிறைய பேரை வந்து அரசியல் மயப்படுத்தி அந்த அந்த நீண்ட நெடிய பயணத்துக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிதான் நான் பாக்குறேன். அது உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ப்ரோ. இதெல்லாம் முன்னாடியே பண்ணி இருந்திருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? இப்ப ஒரு வெறும் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலா அப்படி மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து அரசியல் அங்கீகாரம் அது வந்து அதாவது என்னன்னா இன்னைக்கு உட்காந்து நிறைய பேர் பேசுறாங்க. இந்த இதுல கூட பாத்துட்டு இருந்தேன், மாலை முரசுல எல்லாம் வந்து டிபேட்ல உட்காந்து இந்த அண்டாவாய் பேசுறான், அதை கொண்டு வந்தார் தெரியுமா, இதை கொண்டு வந்தார் தெரியுமா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்போ நீங்க கொண்டு வரதை நாங்க வாங்கிக்கணும். நாங்களே வந்து சட்டம் ஏற்ற இடத்துக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் நீ கொடுப்ப, நான் வாங்கிக்கணும். கொடுக்குற இடத்துல நான் கொடுக்குற இடத்துல இருப்பேன், நீ வாங்குற இடத்துல இருக்கிற, வாங்கிக்க, என்ன பெருமையா பேசிட்டே இரு. அதுக்கு பேர் வச்சவர் யாரு தெரியுமா, இதுக்கு பேர் வச்சவர் யாரு தெரியுமா, அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு தெரியுமா. சரி, அந்த திட்டத்தை கொண்டு வர்ற இடத்துக்கே என்ன ஏன் கொண்டு வரலைங்கிறதா என் கேள்வி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பண்ணியாச்சணும் இல்ல. ஆனா தலைவரே திருமா கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்க வாங்க, நீங்க வந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரியா அவர் நம்புறாரு. அவர் என்ன, அவரோட பேசிக்கா என்னன்னா, நம்ம எல்லா பேரும் வந்து உழைப்பு போட்டு ஒரு இடத்துக்கு வர்றோம்னா அந்த உழைப்பை எல்லாரும் பங்கிருந்துருக்கணும். அதோட சக்சஸ அவர் என்னைக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு இன்செக்யூரிட்டியா இருந்ததே இல்லை. அதே மாதிரி உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருந்ததே இல்லை, அது யாரா இருந்தாலுமே. அவர் அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவரை நம்பி இருந்தா அதுக்கேற்ற அவங்க வாழ்க்கையில அவங்களா தன்னால ஒரு ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. பிளஸ் அவரும் அதுக்கான வந்து எல்லா விட்டு கொடுக்காம இருப்பாரு. அவரோட இது சிம்பிள், எல்லாத்தோட இதை வச்சுதான் நம்ம வரோம், உழைப்பை வச்சுதான் வரோம். அதுக்கேற்ற அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான் அவரோட இது. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், சப்போஸ் கூட்டணியே நாளைக்கு நம்ம பெரும்பான்மை ஜெயிச்சாலுமே இப்படிதான் அவர் பண்ணுவாரு. நாளைக்கு கூட்டணியா இருந்து ஜெயிச்சாலுமே இதான் நடக்கும். மேபி முன்ன பின்ன இருக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது வேணா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, பட் இதுக்கப்புறம் இப்படிதான் வந்து தமிழ்நாடு அரசியல் பயணிக்கும். அதுவே ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்ல எல்லா பேரும் இன்வால்வ் ஆகும்போது இன்னும் பெட்டரா வந்து பண்ண முடியும். ஆனா அங்க இன்னும் பலமார்க்கமா தான் இருக்கு. கொங்கு ஈஸ்வரன், கருணாஸ், பிரேமலதா பயமா தான் இருக்கு லைட்டா. கொங்கு ஈஸ்வரன் எல்லாம் உதவாத ஒரு இதாண்டா. இல்ல எனக்கு வைகோ ஐயா மட்டும் நேரம் பம்பரமா சுத்திட்டு தாவேக்காக வந்துருவாரு, கவலைப்படாது, அதெல்லாம் வந்துருவாரு. ஓகேவா? அதாவது நீ எல்லாம் யோசிச்சு, அதாவது வைகோனால வந்து இந்த அரசியல் சூழ்நிலையோ ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? மதிமுக எல்லாம் ஒன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி வயசாயிடுச்சு இவனே. இப்ப நீ பாரு, இப்ப 2026 இதுலயே வைகோ வந்து எத்தனை என்ன பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டாரு? உனக்கு ஏதாவது நோட்டபுளா ஏதாவது ஒண்ணு தெரியுதா? ஒண்ணும் இல்ல. எலிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போ தலைவர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நீங்க அவரை எலிவேட் பண்ணி நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ நாஞ்சில் சம்பத்லாம் வந்துட்டு நாஞ்சில் சம்பத் தான் பேசுற போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு? அதாவது வைகோக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தா சவுண்ட் விட முடியும். உதயநிதியும் ஸ்டாலினையும் போங்கலாம் பேச முடியாதுல்ல உங்களுக்கு. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. அதாவது இங்க பாரு, வைகோ வந்து இப்பெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. ஓகேவா? அவர் வந்து பேசினாருன்னா ஓகே. ஆனா நான் என்ன எந்த மீனிங்ல சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களால பெருசா ஒரு அரசியல் மாற்றத்தையும் இல்ல பெரிய வந்து இப்ப நான் வந்து வைகோ ஆதரிக்கனால எனக்கு பெரிய பெனிஃபிட்டோ ஒரு அட்வான்டேஜோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம தலைவருக்கு. ஓகேவா? இருந்தாலும் ஒரு ஜெயிச்ச அப்புறம் வந்து ஓகேவா, இந்த அரசியல் களத்துல இப்ப இருக்க ஆட்கள்ல ஓகேவா, வைகோங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ ஓகே, ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கறதுனால போய் பார்த்தாரு தெரியுமா. அது ஒரு நிமிஷம் இருங்க அவர் பார்த்தாரு தெரியுமா, அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி சீமானியும் சரி, சீமானால நமக்கு பெனிஃபிட்டோ ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் வந்து தலைவர் யோசிக்கலாம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி சீமான் வந்து ஒரு பெரிய
சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனா அப்படிலாம் ஒன்றும் அவர் பார்க்கல. ஓகேவா, ஒரு கட்சியா இத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா, போட்டியிட்டாரு அப்படிங்கறதுக்காக ஜெயிச்ச அப்புறமும் ஓகேவா, அந்த பேர்னா சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டாலின் சாரி சீமான் எல்லாம் பார்க்கணும்ட்டு அவசியமே கிடையாது. போய் பார்த்தாரு தெரியுமா. அதெல்லாம் நம்ம தலைவரோட பெரிய குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போடணும். ஸ்டாலினை பார்த்தாலும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா, அவர் ஒரு சிஎம்மா இருந்தவர். ஓகேவா, அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதமோ அப்படிங்கறதுல பெரிய விஷயம் இல்ல. இவரு ராமதாஸ் ஐயா அவரே பாக்கலன்னு. அவரு ஏன் பாக்கல அப்படின்னா, ஓகேங்களா, இவரு ஒரு ஃபீஸிபிளா, ஓகேங்களா, இவரு சென்னையில எல்லாருமே இருந்தாங்க. ஓகேங்களா, அன்புமணி ராமதாஸோ வைகோவோ எல்லாரும் சென்னையில இருந்தாங்க. ராமதாஸ் அவர் தைலாபுரம் தோட்டம். ஓகேவா, அது நம்ம சென்னையில இல்ல. அதனால அந்த ஃபீஸிபிளா அங்க போய் பார்க்கல. இல்லைன்னா அவரும் சென்னையில இருந்தாருன்னா போய் பார்த்துருப்பாரு. ஓகேவா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன் அப்படிங்கிற விதத்துல போய் பார்த்துருப்பாரு. மற்றபடி வேற ஒரு நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்களா சார் சீமானுக்கு? குழந்தை பிறந்ததுக்கா? வாழ்த்துக்கள் தான், வாழ்த்துக்கள். அதை விட்டுங்க, நம்ம ஒரு சிஜேபியோட அலைன்ஸ் போட்டுடலாமா? யாரோட? காக்ரோச். அவங்களையே பேன் பண்ணிட்டாங்க. அது சும்மாவா பேன் பண்ணிட்டானுங்க? இல்ல, இது கருத்து சுதந்திரத்துக்கு இது ஜனநாயகத்துக்கே விரோதமான செயல். இந்த மாதிரி பேன் பண்றது உண்மையில அப்படி ஒரு இயக்கம் இருக்கா? இயக்கம்லாம் அதுக்கு பிசிக்கல் ஃபார்ம்லாம் கிடையாது. இன்ஸ்டா ஹேண்டில், ஒரு ட்விட்டர் ஹேண்டில், ஒரு ஃபேஸ்புக். அது உங்களுக்கு தெரியல, நீங்க ஜென்சி கூட கலந்துக்காதனால உங்களுக்கு தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். ஆமா, அது அவன் அதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எல்லாம் காக்ரோச்சஸ் மாதிரி, பூமி பாரமா வாழ்ந்துட்டு இருக்காம செத்து தொலைங்கடான்னு சொல்ல. அவன் பேர் தீபக் சம்திங், செகண்ட் நேம் எனக்கு சரியா தெரியல. தீபக்ன்ற என்னன்னா, நீ அன்எம்ப்ளாய்டு யூத்ஸோட வாய்ஸஸ் என்னன்னு நான் காட்டுறேன்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேஜ் ஆரம்பிச்சு இன்ஸ்டா ட்விட்டர்னு வைரல் ஆகி 40,000-50,000 பேர் சைன் அப் பண்ணி இப்போ ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தாண்டி இன்ஸ்டால போயிருக்கு. பிஜேபிக்கே 8 மில்லியன் தான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ். அவன் பெருசாகி என்னென்னமோ ஆகி அது ஒரு சென்சேஷன் மாதிரி, ஒரு இன்டர்நெட் சென்சேஷன். அவ்வளவுதான். அது ஒரு கிரவுண்ட்லாம் அது இன்டர்நெட்ல இவ்வளவு பெரிய கூட்டமானனால இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க போல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு. நீங்க என்ன ஜென்சி நீரோட்டத்துல கலக்கல சுரேந்திரன்? ஜென்சி கிடையாது. என்னென்னமோ போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா இங்க பாரு, நம்ம ஒரு வாதத்துக்கு ஓகேவா, திமுக காரனுங்க முட்டாளுங்க கொத்தடிமுங்க ஓகேவா, ஆனா நான் ரியலா யோசிப்பேன். ஓகே, அவனுக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளெல்லாம் விட நம்ம இப்பெல்லாம் பெரும்பாலும் ஓகேவா ஜோயல் மாதிரி ஆட்கள் சொல்ல. இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்ப ஒரு 2 வருஷமா கொஞ்சம் அரசியல ஏதோ ஃபாலோ பண்றோம், ஏதோ நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இப்போ கத்துக்குட்டிங்க மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி, கொஞ்சம் திமுக ஆட்கள்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கானுங்க, நிறைய பேசுவானுங்க. ஓகேவா, ஆனா அவனுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சோம், இன்ஸ்டாகிராம் தான் இந்த வெற்றியை அவங்களுக்கு நம்ம கட்சிக்கு பெற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குடாடி. இவ்வளவு முட்டாளாவடா இருக்காங்க இவனுங்க. நான் ரொம்ப மதிப்பேன் சில பேரை, சீரியஸா சொல்றேன் நானு, சில பேரை நான் ரொம்ப மதிப்பேன். ஓகேவா, தலைவன் கல்யாணத்துக்கு போய் தலைவனு தான் அவங்க இதுல கூட வருங்கால தலைவன் என்னங்க ப்ரோ பேசிக்கிட்டு இருக்காங்க? தொண்டரை விடுங்க. களவாணின்னு ஒரு படம் சுரண்டது ப்ரோ. அதுல ஓவியாவும் விமலும் ஓவியா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வருவா. விமல் ஓவியாட்ட பேசணும். அது பிரச்சனை இல்லை. அதாவது எந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன பையன் கண்ணுல துணியை ஆமா. அப்போ லாஸ்டா அவன் கண்ணை திறந்து பார்த்து புடிச்சிட்டேன், அந்த மாதிரி நீங்க 5 வருஷம் திமுக கண்டுபிடிக்க வைக்கணும். அவன் இன்ஸ்டாகிராம் ஜெயிச்சான்னு சொன்னானா, அடா ஆமாப்பா இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சு விட்டான், படுவாவி இப்படி பண்ணி விட்டான், ஆமான்னு நம்மளும் சேர்ந்து பிளே
கூட சேர்ந்து பிளே பண்ணிருந்தா பாவமா திரும்ப வந்துட்டு இருக்குடா வேற எனக்கு. ஏதாவது திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வின்னு, அதாவது வந்துட்டு இல்ல ட்விட்டர்னால வின், ஆமா ட்விட்டர்னால வின் பண்ணி இப்போ விட்டாங்கப்பா, டிபேட்லாம் இப்படி பண்ணி பாக்குறேன். விட்டாங்களே அப்படின்னு. நம்ம ஜேர்னலிஸ்டே வந்து சரி கட்சிக்காரன் பேசுவான். ஏன்னா அவன் என்ன சொல்ல முடியும்? என் பூத்துல இருக்க என்னோட பூத் மெம்பரே எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாது ஒரு கட்சி. கேவலம் அது. ஆனா அதான் நடந்திருக்குது. அது வேற விஷயம். 5 ஓட்டு திமுகவா தான் இருக்குது. பட் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஜேர்னலிஸ்டும் வந்து இப்போ ஆர்டிகிள் எழுதுறாங்க இத வச்சு. எனக்கு அதுதான் என்னடா நீங்க உண்மையிலேயே இப்படி வந்து பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஒரு இப்படிலாம் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு இத வச்சு? அதுவும் அவன் வந்து எடுத்த வீடியோவே அவன் போஸ்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எல்லாரையும் போய் ஃபாலோ பண்றது, லைக் பண்றது. அவனுக்கு வேற வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கறத என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. இல்ல டிஎம்கே நம்ம மேல எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க, அதெல்லாம் கேட்டே போடலாம் ப்ரோ. அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் எவனும் பேச மாட்டாங்க. என்னென்ன ப்ரோ பேசுனாங்க? நார்சிஸ்ட்ங்கறாங்க, சைக்கோன்னாங்க. நம்ம எவ்வளவு வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணானுங்க. பிளஸ் இல்ல கரூர் இன்சிடென்ட் போஸ்டர் ஓட்டி கொலைகாரன் போஸ்டர் ஓட்டி இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டினாங்க. வீடியோ அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த நம்ம மேல வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர். நம்ம மேல வைக்கப்பட்ட இதெல்லாம் நார்சிஸ்ட், கொலைகாரங்க, சைக்கோ என்னென்னமோ பேசிட்டானுங்க. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வர இது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ணா யார் பண்ணாங்கன்னு தெரியல, பொதுவா ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது சின்ன குழந்தைங்களை வச்சுதான். ஏங்க அதெல்லாம் பழசுங்க, எப்ப வந்தெல்லாம் யாரு மீட் பண்ணா எப்பயும் வந்து இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போவான். அது எலெக்ஷன் கமிஷன் அதுக்கெல்லாம் எந்த வேலிட் ப்ரூஃப் இல்லைன்ட்டு போயிடும். ஆமா, அது நம்ம இல்ல நானே கேக்குறேன், இன்னமுமா நம்புறீங்க? இல்ல என்ன நான் கேட்டா நான் வந்துட்டு இல்ல ப்ரோ, அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் வழியை காட்டுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் இப்பயும் சொல்றாங்க, அவங்க தோத்தது என்ன தெரியுமா? இந்த மாதிரி அன்வான்டா வாய விட்டது. அதுக்கப்புறம் அதாவது இவங்க ஒரு கட்சியே இல்ல, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆணவத்தை ரொம்ப ஆடிட்டாங்க ப்ரோ. ஏன்னா அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு பாருங்க, இந்த ஆர்எஸ் பாரதி அவர் இருக்கார்ல, அவர் என்னங்கிறாரு, ஐயோமனு விசிக்காம அங்க போனா போயிட்டு போறாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் கூட்டணி கட்சியோட மரியாதை, அவ்வளவுதான். அந்த அளவுலதான் பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டணி கட்சி அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கீங்க. தோத்தோங்கிறதே அவங்களுக்கு புரியல பாருங்களேன். இவங்க உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவ்வளவு என்வாயர்மெண்ட்டுக்கும் போது குறைந்தபட்ச மனிதாபிமானம் வீட்டுல உட்காந்தாச்சும் பாத்து, நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து போஸ்ட் கொடுத்துட்டு வந்தா அதெல்லாம் மக்கள் வந்து அதெல்லாம் அது இப்போ வரைக்கும் அதனாலதான் நம்ம தோத்தோங்கிறதே அவங்களுக்கு தெரியல பாருங்களேன். நம்மளோட ஆணவம், அகங்காரம், அதிகார திமிருனாலதான் தோத்தோங்கிறதே உங்களுக்கு புரியல. அதாவது சைலண்டா கூட இருக்கலாம் ஜோயிலு, ஓகேவா? அதாவது உண்மையிலுமே நம்ம என்ன எங்க வீக் ஆயிட்டோம், எங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத. ஆனா இவங்க அதெல்லாம் நம்ம அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், ஓகேவா? நீங்க வந்து நாங்க தோத்ததுக்கு வந்து நாங்க தப்பு இல்ல, இந்த மக்கள் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டமைக்கிறாங்க. இந்த மக்களுக்கு வந்து இன்னும் அவங்க மேல கோபத்தை தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தவிர, நீங்க உண்மையிலுமே அதை ரியலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இவங்க பண்றதால அவ்வளவு பேர் பயன்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல பண்ற கூட ஆர்எஸ் பாரதிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த ரோலிங் சேர்ல 2 பக்கம் ஆட்டிக்கிட்டு எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, அவ்வளவு திமிரு உனக்கு, இவ்வளவு திமிரு இருந்தா அப்புறம் கூப்பிடலாம் உட்காந்து. ஆமா, உங்க தலைவரே கட்சி தலைவரே கூப்பிடதான் உட்கார வச்சிருப்போம் அப்புறம். ஆமா, பேட்டில் பண்ணிட்டாரு. உண்மையாவே சொல்றேன். அதாவது வந்துட்டு எறும்புதான், ஆனா காதுக்குள்ள போய் குடையன்ற மாதிரி உட்காந்து குடஞ்சள்ளி சாவடிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சரா அவங்க வாழ்நாள பாத்துருக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இப்போ டிஎம்கே தோக்குதுன்னு கூட வச்சுக்கோமே, இந்த எலெக்ஷன் டிவிக்கு வரல, டிஎம்கே தோக்குதுன்னா அவனுக்கு அரசியல் பண்ண ஸ்பேஸ் இருந்திருக்கும், நம்பர் 1. நெக்ஸ்ட் 2031 ஆட்சிக்கு வந்திருப்பான். இப்போ அரசியல் பண்ணவும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க, கூட்டணி கட்சியும் புடுங்கிக்குவீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது? நாங்க என்ன தெருவுக்கு வரதான்ற கிளம்பு, ஓங்கோலுக்கு கிளம்பு, டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பு. டிக்கெட்லாம் எடுக்காம போனா இந்த தடவை தரைஞ்சிருவான். டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த தடவை.
ப்ரோ வரிசையா அடுத்து போவாங்கல்ல, என்ன அது அதையும் பார்க்கணும் ப்ரோ. எப்படியாச்சும் வந்து இந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஏன்னாச்சும் 2 பேராச்சும் இவங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு உள்ளுக போகணும் ப்ரோ. அதான் என்னோட ஆசை. நான் டாப் லிஸ்ட் செந்தில் பாலாஜி, கே நேரு. ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி தான். யாரை வேணா இருந்துக்குமே. ரெண்டாவது எனக்கு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி போவோம். செந்தில் பாலாஜி, கே நேரு, சேகர் பாபு. நான் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், மேனிஃபெஸ்ட் பண்ணி அட்டவணை அந்நியன் தலையிட்டு அந்நியன் கிளைமேக்ஸ் அட்டவணை போட்டு ஒவ்வொருத்தனா தூக்கிடுவேன்ற மாதிரிதான். நாளைக்கு வீக்கெண்ட் அதுவும் செந்தில் பாலாஜி மேல எஃப்ஐஆர் போடலான்னு ஒரு நியூஸ போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, 2 நாள் வச்சு செஞ்சிருவானுங்க. இல்ல ஆக்சுவலா இப்ப சிடிஆர் வந்து ஒரு நிமிஷம், சிடிஆர் ஆல்ரெடி இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, ஆல்ரெடி இப்ப வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சுதான் வந்து இப்ப நம்ம மேல வந்து கம்ப்ளைண்ட், இந்த கரண்ட் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் விரைந்து ஓகேவா, இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன ஊழல் நடந்திருக்கு, அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரும் களங்கத்தை வந்து உண்டாக்குன இதே வந்து கரூர் இன்சிடென்ட். ஓகேவா, இந்த நாய் தான், இந்த செந்தில் பாலாஜி நாய் தான் இது பண்ணது. ஓகேவா, எல்லாம் சேர்த்து ஒரு கம்யூனிட்டியா வச்சு இந்த நாயை முதல்ல உள்ள போகணும். பேசுறான் இது சுரேந்தரன். அதுக்கப்புறம் ஏங்க இதெல்லாம் ஒரு கட்சியாங்க? நேத்து மலையில முளைச்ச காளான், இந்த காளான் தாண்டா உங்களை கூப்பிட உட்கார வச்சிருக்கு. இல்ல நீங்க இல்ல பிரிவிலேஜ் நீங்க எடுத்து பாருங்க, அவன் டிஎன்ஏ ஃபுல்லாவுமே எங்கிட்ட காசு இருக்கு, நான் என்ன வேணா நினைச்சு என்ன வேணா பண்ணுவேன், குடிக்கிற ஊற்றுவேன், காசு கொடுப்பேன், போலீஸ் ஸ்டேஷனை பூண்டு உடைப்பேன், எனக்கு என்ன வேணா பண்ணுவேன், எவன் கேட்பான், அந்த டிஎன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. போஸ்ட் எலெக்ஷன் என்னாச்சு நீங்களே பாத்தீங்களா? ஸ்ட்ராங் போட்டு அது சொல்லிட்டு இருந்தான். இங்கே 3வது இடம் தான், இத்தனை பணம் கொடுத்தும் 3வது இடம். நம்ம வந்து செகண்ட், ஒரு 1500 ஓட்டு அந்த வித்தியாசத்துல தான் நம்ம தோத்துருக்கோம் கரூர்ல. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், பயந்து ஓடி இல்ல இவன் ஃபர்ஸ்ட் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கேம்ல மாட்டினான். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஸ்கேமு, அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஸ்கேமு, கரூர். அதாவது தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கானே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இதுக்கு மேல நம்ம திருந்தி வாழணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும்ல, அந்த மாதிரிலாம் இவனுக்கு வரவே வராதா செந்தில் பாலாஜிக்கு? இல்ல கவின், அந்த எலக்ட்ரிசிட்டின்னா அந்த அதானி ஸ்கேம் அதுவா? இல்ல அதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இவன் இருந்தாலே அங்க வந்து ஊழல் வந்து வந்துடும். இல்ல அதானி ஸ்கேம் மாட்டினா செந்தில் பாலாஜி. இல்ல அது வேற. ஆனா அதை மூடி விட்டாங்க, நேக்கா மூடி விட்டாங்க. இவனுக்கு என்ன தைரியம்னா, இவனுக்கு வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வராதுன்ற வரைக்கும் இவன் இவ்வளவு தைரியமா பண்ணிருப்பான். இனிமே எல்லாத்தையும் மூடித்தான் இருக்கணும். இப்ப இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து அந்த இப்ப எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்ப இடி வந்துட்டு எதுக்கு சார்ஜ் பண்ண போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரூஃப் அழகா எல்லாம் மொத்தமா ஒரே ஐபிஎல் உட்காந்து அந்த காசி தான் போட்டிருக்காப்ல. 7 லட்சத்தை 13 லட்சத்துக்கு கோட் பண்ணி வாங்கி 400 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈஸி. ஏன்னா ஜாப் ஃபார் ஸ்கேம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இல்ல நம்ம ஏன் லேட் பண்றோம்? இல்ல சச்சின், அது ப்ரொசீஜர் எல்லாம் வரும். ஆபீஸ் டு ஆபீஸ் பேப்பர் தானே அது. ஆபீஸ் வந்திருக்கும் போது நானும் சொல்றேன், தலைவர் டக்குனு சைன் அவரே நல்ல நாள் பாக்குறாரு சச்சின். முரட்டு நாளா பார்த்து இந்த கண்டென்ட் வெளியே விடுறா. அது கூட பண்ற வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொன்னு அந்த கேஎன்நகர் மேல எஃப்ஐஆர் கேஸ் பெண்டிங்ல இடி போடுன்னு 4-5 மாசமா கேட்டிருக்கேங்க. மொதவாச்சும் விசிகவும் ஐஎம்ஓலும் வெளியில இருந்து கூட்டணியில இருந்துகிட்டு திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சருக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நடத்துவான். இப்ப நம்ம கூட்டணியில நம்ம அமைச்சரவையில இருக்கும் போது இன்னும் ஃபன்னா இருக்கும். இன்னும் எவ்வளையாவது தூக்கி இன்னும் 4 பேர்த்த உள்ள வைங்க, ஜாலியா இருக்குப்பா. ஆனா ஆலமரம்னு சொல்லிட்டு இப்போ ஆளை விழுதாக்கிட்டானுங்கடா. மரத்துல இருக்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு. அசியமா வாயில ஒரு கொண்டு. இப்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. என்ன நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் பணம் போறீங்களா அப்படின்ட்டு விசிக்கு நினைப்பாங்கல்ல. எல்லாரும் வந்துட்டு அதாவது வந்து 2 அட்டாக்கிங் மூவ் வச்சிருப்பாங்க, 3வது மூவ் பண்ணுவாங்க. இவர் 3 மூவ் முடிச்சுட்டு 4வது மூவ் பண்ணிட்டு இருக்காருடா. சத்தியமா சொல்றேன், அப்பா என்ன மாதிரியான ஒரு டர்ன் அரவுண்ட்ரா. செப்டம்பர் 27, 2025
இப்போ செப்டம்பர் 27, 2026 அப்போ வந்துட்டு தனிக்காட்டு ராஜாவா வாழ்வார் போலயே தமிழ்நாட்டுல. யாருமே வந்துட்டு பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவர் ஆயிட்டாரு, நீங்களாம் காலி தான் இன்னமும் எங்களுக்கு தான் பண்ணு. அப்படி மட்டும் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஜாலியா பாஜக தாவேக்காவோட டெம்ப்ளேட் எடுத்துட்டு நாங்க நீங்க என்ன பண்ணீங்களோ நாங்க அதோட ஹெவியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவன் டம்மி ப்ரோ பூத்ல ஒரு வாட்டு கூட இல்ல, அவனுக்கு சும்மா எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. பாஜக கேக்குற கேள்விக்கு தாவேக்கா பதில் இவ்வளவுதான், இப்படியே ஓட்டிடலாம், சிம்பிளா முடிச்சிருவோம். அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு சும்மாவே ஸ்பேஸ் இல்ல, திமுகன்ற ஒரு கட்சி இருக்கான்னு தேட வேண்டியதா போயிடும். அந்த மாதிரி நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த நிலவும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து, பிஜேபிக்கு பெனிஃபிட்டா போயிடும். பிஜேபி ஜெயிக்க விட்டா தானே ப்ரோ பெனிஃபிட் ஆகும். இல்ல ப்ரோ, நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதே அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துடும் ப்ரோ. நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ண கூடாது ப்ரோ. இப்ப கண்டுக்காம இப்ப 28, 29 closer to that அது அந்த இது பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் வரும் 2029. நம்ம பாஜக அப்போ ஓகே தொடர்ந்து பண்ண மாட்டாரு, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு, அதுக்கு முன்னாடியும் பண்ண மாட்டாரு. க்ளோசர் டு தட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் இல்ல, அதுதான் இருக்கும். இப்ப இருந்தே அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது சும்மா ஏதாவது நோண்டி இருப்பான், இல்லாத போய் எடுத்துட்டு விட்டுருப்போம். நான் என்ன சொல்றேன், தலைவர் பேர்ல ஸ்கூல் இருக்குன்னா அவர் ஏதாவது அவர் வந்துட்டு வச்சாரா? அவர் வந்துட்டு யாருக்கு பதில் சொல்லணும், எப்ப பதில் சொல்லணும் தெளிவா வச்சிருப்பாரு. இதனால சீமானமா டீல் பண்ணிட்டு போவாங்க. இவனுக்கு இது பதில் சொல்லக்கூடாது, மோடிக்கு பதில் சொல்லிட்டு போன போதும். சீமான் ட்ரம்ப் கூட தான் பதில் சொல்லுவாரு, அவங்க கிடக்குற அதெல்லாம் போனோம்.